நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இணையானவா, நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துளியாகும் இணையானவா, புவியில் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, புவியில் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, வரம் பேசுவே உன்னை பாடினே, கீதம் கூறினே மகிழ்ந்தாடினே. நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. மாநில மகிழ்ச்சிக்கு கலை வித்தாகும். அப்படியான நடன கலை மூலம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய எம் மாணவிகளுக்கு நன்றி. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி எம் தாய்மொழி. என் இனிய தாய் தமிழுக்கும் ஆன்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பின் வணக்கம். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்கினி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும். இந்திய திருநாட்டின் புகழ் விண்ணிலும் பேரொளி வீசி பரவட்டும் என்ற பொன்மொழியை தந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வரிகளையும் வார்த்தைகளையும் தனது வாழ்வாக்கிய பெருந்தகையாளர் நமது சிறப்பு விருந்தினர், தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த நடிகர், பல்குரல் வித்தகர், நகைச்சுவை நாயகன், சமூக மாற்றத்திற்கான சிந்தனை சிற்பி டாக்டர் ராமு அவர்களுக்கான அறிமுக உரை இதோ. ஆம், பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, பூஞ்சோலைக்கு அறிமுகமும் அவசியமில்லை. எனினும் நாகரிகமும் நன்மதிப்பும் கருதி உங்கள் முன்
தாமிரபரணி என்கின்ற இயற்பெயரினுக்கு சொந்தக்காரர். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழுக்கே புகழ் தந்த புண்ணியர். கில்லி திரைப்படத்தில் ஓட்டேரி நடியாக நடித்து நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஒட்டிக்கொண்டவர். தன் நடிப்பதனால் மட்டுமல்லாமல் மிமிக்ரியால் தான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஆயிரக்கணக்கான ரசிகர்களை இக்கலைக்கு மகுடம் சூட்டிய மாண்புமிக்கவர். தனது கலைத்திறனால் 10,000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளை அலங்கரித்த மிகப்பெரிய அற்புதர். அயல்நாடுகள் பல சென்று அகில உலகினையும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கச் செய்த பெரும் சிறப்பிற்குரியவர். உலகிலேயே முதல் முறையாக பல்குரல் கலைக்கு பயிற்சி மையம் தந்த சிந்தனை சிற்பி இவர். கலைகளுக்கு அப்பாலும் இவருக்கான முகவரி உள்ளது என்பதனை அடையாளம் கண்ட மேனாள் குடியரசுத் தலைவர், உலக புகழ் விஞ்ஞானி, நம் தேசத்தின் மிகப்பெரிய ஆசான், கனவு நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் லீட் இந்தியா 2020 என்ற அமைப்பில் சிறப்பு மாணவர் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமையாளர். இத்தனை சிறப்பினையும் ஒருங்கே பெற்ற நம் சிறப்பு விருந்தினர்களின் சாதனைகளும் சரித்திரங்களும் கணக்கில் அடங்கா. ஆம், இதுவரை 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர்களுக்கும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்களுக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் 25,000த்திற்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கும் 29,000த்திற்கும் குறைவில்லாத கல்லூரி முதல்வர்களுக்கும் ஆற்றல்சார் பயிற்சி முகாம்களை நடத்திய பெருமைக்குரியவர் இவர். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் 25 லட்சம் பெற்றோர்களுக்கு ஊக்க பயிற்சி தந்த உயரிய சிந்தனையாளர். தனக்கு வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கிய சரித்திர நாயகன். இவரின் சீர்மிகு 10 ஆண்டு கால பணியின் மகத்துவம் உணர்ந்த உலகம் இவரின் அளப்பரிய சேவையை பாராட்டி தேசிய கல்வி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ் புரஸ்கார் 2021 என்ற தேசிய கல்வியாளருக்கான விருதை தந்து சிறப்பு செய்தது. ஆம், இவர் இவ்விருதை பெற்றதால் விருதுக்கே விருது கிடைத்த பெருமையினில் பொருத்தமானதே. தனது நடிப்பால், பல்குரலால், ஆளுமையால் பலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவரை, விழிப்புணர்வின் விழிவெளியை, சமூக மாற்றத்திற்கான மாபெரும் சக்தியை, கலைமகள் தந்த தலைமகனை, புன்னகை என்னும் பொன்னகையின் படைப்பாளனை, சிந்தனை சிற்பியை, கலாம் என்னும் விருட்சத்தின் விதையை, எம் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் திறமைகளின் கலை விழா 2023 விழாவில் சிறப்பு விருந்தினரை, இல்லை இவ்விழாவிற்கு ஏற்ற சிறந்த விருந்தினரை வருக வருக என வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் நான் நேற்று ஈவினிங்கே வந்துட்டேங்க. நேற்று மத்தியானமே வந்து உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்து, உங்கள் HOD எல்லாம் பார்த்து ஒரு மீட்டிங் போட்டு, எதுக்காக அந்த மீட்டிங்னா, எப்பவுமே நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறோன்னா முன்னாடி ஆசிரியர்களை சந்திப்போம், ப்ரொஃபஸர்களை சந்தித்து உங்கள் மாணவிகள் எப்படி இருக்காங்கன்னு இந்த கேஸ் ஹிஸ்டரியை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் மேடைக்கு ஏறணும். இதே எங்கள் கலாம் சார் எங்களுக்கு 8 ஆணை. அந்த மாதிரி நேற்று மத்தியானம் வந்து உங்கள் ப்ரொஃபஸரெல்லாம் நான் மீட் பண்ணி, குழந்தைங்கள்லாம் பசங்க எப்படி படிக்கிறாங்க, குழந்தைங்கன்னா நான் உங்களை தான் சொல்கிறேன், எனக்கு குழந்தைங்க தானே நீங்கள்லாம். எனக்கு இப்போ 58 வயசாகுது. என் பொண்ணுங்களுக்கு இப்போ தான் 7th படிக்கிறாங்க. என் 2 பொண்ணுங்க ட்வின்ஸ், எனக்கு 2. கல்கி பிரியா, ஜீவப்ரி. எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு 58 வயசு, இப்போ தான் குழந்தைங்க இப்போ தான் 7வது படிக்குது, அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நீ தாத்தா மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. எவ்வளோ பொண்ணுங்க, ஆனால் அழகாக இருக்கீங்கப்பா எல்லாரும். இப்போ நான் சொன்னது பொய்யா உண்மையா? பொய்யா? உண்மைன்னா இந்நேரம் இந்த அரங்கமே கைத்தட்டல அது இருந்திருக்கணும். நீங்க கைத்தட்டி பிரயோஜனம் இல்லை, எங்க பாய்ஸ் கை தட்டணும், அப்பதான் அழகுன்னு அர்த்தம். ஒரு 3 பேர் தட்டுறான். நம்ம கொஞ்சம் மைனாரிட்டிடா, இங்க ஜாக்கிரதையா இருங்க. மெஜாரிட்டி பொண்ணுங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருக்கணும். எங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கை தட்டுங்களேன். நான் எஸ்ன்னா கை தட்டல நிறுத்திடுங்க. எங்க பாஸ்கரை காணோம், இருக்காரா? சரி,
இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு பேர் என்னம்மா? டேலன்ஷியா. டேலண்டா அப்படின்ற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரதநாட்டியம் ஆடினாங்க குழந்தைங்களாம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ். கைத்தட்டுங்க. நல்லா. அந்த பரதநாட்டியத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. அந்த கேர்ள்ஸோட குருவை நான் பார்த்தேன். அவங்களுடைய குரு அந்த உடல்ல உள்ள ஒரு செல்லிலையும் புகுந்து இந்த மேடையில் ஆடுற மாதிரி தான் நான் பார்த்தேன். அவங்களுடைய குருவுக்கு கைத்தட்டுங்க. சரி, மாணவிக்கு இதே மாதிரி தான் கை தட்டிங்க, குருவுக்கு இப்படியே தட்ட என்ன அர்த்தம்? மேடையில இந்த குழந்தைங்க அவங்களுடைய டேலண்ட், அந்த பரதநாட்டிய கலையை ஆடும்போது நிறைய பேர் உங்களுக்கு கேர்ள்ஸ் நான் பேசும்போது கவனிங்க செல்லம். இங்கே எங்கேயும் உலாத்துறீங்க. உங்கள் கழுத்தெல்லாம் அந்த பக்கம் இருக்கு, 2 ஐஸும் என் மேலே இருக்கணும்ப்பா. கவனிக்கிறதுன்னு ஒரு போஸ்டர் இருக்குது. என்னால் நிமிந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூன் கழுவிங்க மாதிரி 2 கையை கோத்து உட்காருங்க. ஒரு போஸ்டர் ஆஃப் த பாடின்னு ஒன்று இருக்கு. அப்படி மடியில் வச்சுங்க. காலை நேராக வைங்க. பின்னி உட்காராதீங்க. காலை எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். வர்டிபிள் காலம் நேராக இருக்கணும். சாஞ்சி உட்காந்துங்க, தப்பு இல்லை. இந்த பக்கத்தில் பேசுறது, தாமு சார் பேசும்போது குறுக்க கமெண்ட் அடிக்கிறது எல்லாம் அல்பன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பீக்கரும் எங்கே வைக்கணும், இது கரெக்டாக போய் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகணும்னு நேற்று நைட்லேருந்து கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்போ எவ்வளோ அக்கறை இல்லை உங்கள் மேலே எங்களுக்கு. ஒரு மாணவிகளுக்காக எவ்வளோ பிரம்மாண்டமான மேடை. கைத்தட்டுங்க சிஸ்டர்ஸ்க்கெல்லாம். இந்த அரங்கத்துக்குள்ளே சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கீங்க எல்லாம். ஆனால் அங்கே நிறைய பேருக்கு சேர் இல்லை, தரையில் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் 100 வருஷம் வாழ்வாங்க தரையில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம். அப்போ நாங்கள்லாம் நீங்கள் 101 வருஷம் வாழ்வீங்கடா. அப்போ தாமு அங்கிள் அப்போ எங்களுக்கு 1 வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் 102 வருஷம் வாழ்வீங்க. நான் பேசும்போது நீங்கள் எல்லாம் என்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்னோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்புகிற பைத்தியக்காரன் நான் கிடையாது. கொஞ்சம் தயவுசெய்து கனெக்ட் ஆகிடுங்க எல்லாரும். நேற்று ப்ரொஃபஸரை மீட் பண்ணி நான் கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய இந்த 11 வருஷ பயணத்தில் செல்லுங்களா 29 லட்சம் மாணவ மாணவிகளை நான் சந்திச்சிட்டேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் போய் டீச்சரோட மீட்டிங் போடுவேன். ப்ரொஃபஸரில் மீட் பண்ணி கேஸ் ஹிஸ்ட்ரியை கேட்போம். நாளைக்கு என்ன பேசுறது, நிறைய குறையா சொல்லுவாங்க, ரத்த கண்ணீர் வடிப்பாங்க மாணவிகளை பற்றி. ஆனால் என் டோட்டல் லைஃப்பில் நேற்று தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாணவ மாணவி கூட விட்டு கொடுக்காத ப்ரொஃபஸரை நேற்று தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். கொஞ்சம் கூட விட்டே கொடுக்கல. நானும் திருப்பி கேட்கிறேன், இல்லையே கிளாஸ்ல கலாட்டா பண்ணுவாங்களே, நீங்க அப்படி திரும்பினா போதும் அந்த பிளாக் போர்டு ஸ்மார்ட் போர்டு பக்கம் அப்படி a² + b² என்னதான் பேசுவீங்கன்னு தெரியாது. திரும்பின ப்ரொஃபஸருக்கு என்னமோ சவுண்டு வருதுன்னு திரும்பினா ஒரு உலகமாக நடிப்பை காட்டுவீங்க பாரு, அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. சார் மாணவர் ஒத்துமை என்ன எல்லாம் சைலண்டாக இருக்காங்க, டீச்சரே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. மறுபடியும் அப்படி திரும்பி தேங்க் யூ பை காஸ்ட் யூ அப்படின்னும் போது டக்குன்னு திரும்பினா ஒரு பொண்ணு எந்திரிச்சு அப்படி போறா கிளாஸ்ல, நீ இப்போ எதுக்காக எழுந்த, எல்லாம் உங்க மேல ஒரு மரியாதை தான் மேடம். போட்டா பாரு ஒரு போடு. இந்த டீச்சர் ஒரு அப்பாவி ப்ரொஃபஸர் இது நம்பிடுச்சு. எவ்வளவு மரியாதை என் குழந்தைக்குன்னு. நல்ல ஞாபகம் வச்சுங்க கேர்ள்ஸ் பாய்ஸ், நீங்க மற்றவங்களை ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது செல்லம். ஆனா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு அப்பவே கன்ஃபார்ம்டு. நான் சொல்றது புரிஞ்சிருந்தா கை தட்டியிருப்பீங்க.
எஸ். அடுத்தவன் ஏமாத்தினா கூட நம்ம உஷாரா இல்லைடா கண்ணு. ஆனால் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்கன்னா கஷ்டம் கண்ணு, ரொம்ப கஷ்டம். என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது கவனிக்கணும். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. நீங்கள் முதல்ல கரெக்டாக இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கீங்க கூட்டம் போட்டு. நல்ல லெஃப்டில் வாங்க. என்சிசிக்கு லெஃப்டில் வாங்க கேர்ள்ஸ். நல்ல லெஃப்டில் வாங்க. என்ன பார்க்குறீங்கல்ல, இங்கே என்ன பாரு. முதல்ல லெஃப்டில் வா. கவனிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா. தூரமாக தாமு சார் இருக்கார். நீங்கள் உங்களுக்கு வேணால் நான் தூரமாக குட்டியாக தெரிவேன். ஆனால் நான் உங்களை இங்கே பார்க்குறேன் செல்லம். பக்கத்தில் வச்சு பார்க்குறேன் உங்களை. அவ்வளோ முக்கியம் நீங்கள். என்னம்மா ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, செகண்ட் இயர் வந்துட்டீங்க, காலேஜ் வந்துட்டீங்கம்மா. 14 வருஷம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க டீச்சர்ஸ். 12 இயர்ஸ். இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கர்ப்பத்தோடு கொண்டு போய் உங்கள் அம்மா உட்கார வைக்க போகிறாங்க ஸ்கூலில். அப்பவும் பிரயோஜனம் இல்லை. சில நாளுக்கு முன்னாடி நான் ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் சில கேர்ள்ஸ் என் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. கல்யாணமாக இருக்கும் குழந்தைங்களோட. அப்போ கேட்பேன், என்ன படிச்சிருக்கீங்க? நான் சுவிட்சர்லாந்தில் ஒர்க் பண்ணுறேன் தாமு சார். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் கவர்மெண்ட்டில் கிளர்க்காக இருக்கேன். எவ்வளோ சம்பளம்? சம்பளத்தை சொன்னவொடனே எனக்கே வெக்கமாயிடும். மந்த்லி 8 lakhs இந்தியன் மணி படி. இப்படிலாம் இருக்கா? அதில் சில பேரை கேட்கும்போது நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க, எங்கே டிகிரி முடிச்சிங்கன்னு கேட்கும்போது அதில் சில பேர் சொன்னது திருச்சியில் ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். பெருமையாக இருந்தது. உங்கள் முன்னாள் மாணவிகள் எவ்வளோ அழகாக வளர்த்து எடுத்திருப்பாங்க இந்த பேர் ஆசிரியர்கள் இல்லையா? காலேஜ் பேர் சொன்னோன்னே கை தட்டினீங்க. நாளைக்கு அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறது தப்பாடா கண்ணு. அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் இல்லைப்பா. நீ எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துருக்கலாம். ஜாலியாக படிங்க. டேலன்ஷியாக. இப்போ நான் ஸ்பீச் முடித்தவொடனே நீங்கள் நல்லா ஆட்டம் போட போகிறீங்க, நல்லா கூத்தடிக்க போகிறீங்க, எகிற போகிறீங்க, சேர் மேலே ஏறி சேரெல்லாம் உடைக்க போகிறீங்க. உடைக்க மாட்டீங்கல்ல? வெரி குட் பாய்ஸ். ஓ கேர்ள்ஸா? ஏன்னா எங்கள் பாயாக இருந்தால் கண்டிப்பாக மேலே ஏறிடுவான். நீங்கள் ஏற மாட்டீங்கல்ல? நான் பின்னாடி தான் உட்கார போகிறேன். அதுக்கு தான் கேட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு மேலே ஏறி, நாங்களும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை. நடக்கணும். சரஸ்வதிக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்று கல்வி, இன்னொன்று கலைவாணி. நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, என் டிகிரி தெரியாது. ஆனால் ஓட்டேரி நரினவுன்னு கை தட்டுறீங்க எல்லாரும். அது ஒரு சினிமாவில் வர்ற ஒரு ரோல் கண்ணு, அவ்வளோதான். ஒரு மிமிக்ரியில் நான் வந்து சாம்பியன். என்ன சொல்லப்போனால் நம்பர் 1ல் நான் ஒரு நம்பர் 1 சாம்பியன். காதால கேட்குற எல்லாத்தையுமே என்னால் அந்த உடல்லேருந்து வெளியில் தொண்டை வழியாக கொண்டு வர முடியும். எதை கேட்டாலுமே ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் நானும் ஒரு டீச்சர் தெரியுமா? மிமிக்ரியை உலகத்திலேயே டீச் பண்ணுற ஒரே டீச்சர் நான் தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. எஸ், நல்லா ஆடுங்க, டான்ஸ் பண்ணுங்க, கொண்டாடுங்க. அதே சமயத்தில் கல்வி ரொம்ப முக்கியம் இல்லடா கண்ணு. என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ, நீ பிபிஏ எடுத்திருக்கியா, அதில் சாம்பியன் ஆகணும். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கியா, சாம்பியன் ஆகணும். MSW அதில் சாம்பியன் ஆகணும். ஜுவாலஜியா சாம்பியன் ஆகணும். இந்த மேத்ஸை கண்டுபிடிச்சவன் என் கையில் மாட்டினான்னு வச்சுக்க, அப்படியே ஒரே அடி. கோபமாக வருது தாமு சார், தாமு அங்கிள். எப்போ பார்த்தாலும் ஃபார்முலா sin Q by cos Q is equal to என்னது tan Q. ரொம்ப முக்கியம். ஏய் ஆமாண்டி, சைன் பண்ணால் காசு கொடுப்பாங்க, உடனே தேங்க்யூ சொல்கிறேன்ல. கரெக்டு தான் டி மேத்ஸு. எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். 1ஆங்கிலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என் டீச்சர் எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் தமிழ். +2 வரைக்கும் ஒரு தமிழ் டீச்சரை வச்சு, இப்போ காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் ப்ரொஃபஸர் ஒரு HOD தமிழில் வச்சு எங்களை இன்னும் பகுபத உறுப்பிலக்கணம், பகாபத உறுப்பிலக்கணம், சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம்
எங்களால் முடியல தாமு அங்கிள், நீங்களாவது கொஞ்சம் மேடம் கிட்ட சொல்லுங்கள், சிஸ்டர் கிட்ட. அதான் வெள்ளைக்காரன் போயிட்டான்ல, இன்னும் இங்கிலீஷ் வேண்டி கிடக்குது. இன்னும் கிராமரு, பொயட்ரி, லிட்ரேச்சர். ஏன் தான் அந்த கோர்ஸை எடுத்தோன்னு இருக்கு தாமு சார். மேத்ஸுக்கே ப்ராப்ளம், அதுக்கே ஏகப்பட்ட பேஜை திருப்பினாலே சால்வ் மை ப்ராப்ளம் இருக்கு. அதை கொண்டு ஏன் முன்னாடி கொடுத்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு தாமு சார். இதுல தெரியாம எம்எஸ்சி வேற சேர்ந்துட்டு, இதுல வேற எங்க அப்பா நீ மேத்ஸ்ல பிஹெச்டி பண்ணுங்கிறாரு. பச்சடி வேணா பண்ணுவேன், பிஹெச்டி பண்ண முடியாது. எனக்கே கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். இதுல கரப்பாம்பூச்சிக்கு ஜூவாலஜிக்கல் நேம்னு ஒன்று இருக்கான். என்ன கொடுமை சார் இது. யாரெல்லாம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் கை தூக்குங்க. கை தூக்குறதே கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. கரப்பாம்பூச்சிக்கு என்ன பேரு, ஜுவாலஜிக்கல் நேமு தெரியுமா? பெரியப்பா அமெரிக்காவில் இருக்காரா? பெரிய பிளான்ட்டா அமெரிக்கானா? கை தட்டுங்க, அழகா சொல்றாங்க பாருங்க. பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? அங்க இருக்கீங்க. ஏதோ என் ஃபேமிலியை பற்றி எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்குது. எதுவும் பேச்சை கேட்க மாட்டேங்குது. எனக்கே கெட்ட பேர் என் ஃபேமிலியில். இதில் ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் எந்த ஃபேமிலி? ஏங்கடா இது? இதுக்காக காலேஜுக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாமு சார். ஏதோ ஒரு மொபைல் எடுத்தோமா, ஹாஸ்டலில் வாடனமாக தெரியாமல் 2 மொபைல் வச்சோமா, ஒரு டம்மி மொபைலை கொடுத்துட்டு அப்படி 2வது மொபைலை எடுத்து அப்படி தலைக்காண்டியில் ஒழிக்க வச்சு அவள் பக்கத்தில் இருக்கிற மேலே கட்டிலேருந்து பார்க்குறா. எட்டி இன்னமும் வெளிச்சமாக ஒன்று தெரியுது. அவன் மெதுவாக பெட்ஷீட் எடுத்து பார்க்குறா ஃபேஸ்புக்கை. உடனே இந்த செல்லம், அவன் எவன்னு தெரியல. அவன் உடனே அங்கே இந்த வெள்ளம், இது உடனே பண வெள்ளம், அச்சு வெள்ளம் வியாபாரம் ஹாஸ்டலில் நைட்டு 1 மணிக்கு நடக்குது. நீ ஹாஸ்டல் மேட்டை நம்புற, அவன் நேரம் போய் போட்டு கொடுக்குறான். மேடம், எஸ், எனக்கு கீழே வெள்ளம் வியாபாரம் நடக்குதுங்க. உங்களை சொல்லலை, நீங்க ஹாஸ்டல்ல எல்லாம் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நான் கேள்விப்பட்டேன். ஹோலி கிராஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் எல்லாம் 9 மணிக்கெல்லாம் தூங்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். 4 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நேற்று வந்தேன் நான். இங்கே 11 மணி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பொண்ணு தனியாக அப்படி போகுது. பேயா இருக்குமோன்னு டவுட் வந்தது. கையில் புக்கை பார்த்த உடனே தான், ஆஹா, இருட்டில் படிக்கிறாளே, இவ்வளோ டேலண்டான்னு பார்த்தா மொபைலில் சேட்டிங். அப்புறம் ரொம்ப உத்து பார்த்தா அது பொண்ணே இல்லை, எங்காலங்க சுற்றின்னு இருக்காங்க. என்னடா கண்ணு, ஓட்டேரி நரி, அது ஒரு அட்டை பின்னல் போட்டுக்கிட்டு பண்ண அட்டகாசம். 24 hours சினிமா, அதை பற்றியே தான் பேசுகிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படிலாம் பேசினாதான் எங்களுக்கு 2 காரு 3 காரு வாங்க முடியும். நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வீடு வாங்க முடியும். நாங்கள் எல்லாம் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியும். அதனால் நீங்கள் எங்களையே எங்கள் ஹீரோக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கணும். எங்கள் ஹீரோ பிறந்த நாளெல்லாம் நீங்கள் கொண்டாடணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் சேர்றதோ, உங்கள் ப்ரொஃபஸரை நீங்கள் வேல்யூ பண்ணுறதோ எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்கள் படத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கையில் மொபைல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் படிப்பை தூக்கி போட்டுட்டு மொபைல்லே இருப்பீங்க. அவன் டியூபு, இவன் டியூபு, யூடியூபு, மை டியூப்னு உள்ளுக்குள்ளேயே போயிடுவீங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வழி பண்ணுவீங்க. டைம் போச்சு, உங்கள் டைம் எல்லாம் மொத்த டைமை சாப்பிட்டோம். சரி, சினிமா ஒரு பக்கம்னா யூடியூப் இதெல்லாம் ஒரு பக்கம், மீடியா ஒரு பக்கம். பாவண்ட கண்ணு, நீங்கள்லாம் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறீங்க. கிளாஸு காலேஜுக்குள்ளே பெரிய கேட்டு, ஹோலி கிராஸ் உள்ளே வந்த உடனே ஜாலியாக இருக்குது. ஹாய், வந்துட்டு அடி, வந்துட்டேன். ஏன்பா டல்லாக இருக்க? வெளியில் சொல்ல முடியல. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லடி. என்ன, நம்ம ஹெச்ஓடி வந்துட்டாங்களாண்டி, அவ்வளோ கவலை. இன்னொரு பொண்ணு ஜாலியாக குச்சிட்டு வரா, அவ்வளோ சந்தோஷம். ஒன்லி ஹாப்பி ஸ்டூடெண்ட் கேன் மேக் த என்டையர் காலேஜ் ஹாப்பி. அந்த ஃபார்முலா வந்து குச்சிட்டு வரா.
என்னாச்சு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு பிரின்சிபல் மேம் 1 மாசம் லீவில் போயிட்டாங்களாம். அவ்வளோ சந்தோஷம். எப்போ பார்த்தாலாம் ஏன் ஆளு உன் ஆளுன்னு. ஏய் ஆள் படம் வருது தெரியுமா? கிளாஸில் ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பின்னாடி டயலாக், எப்படி அடுத்த மாதம் ரிலீஸ், ஓடிடியில் வராதான், அப்புறம் தான் வருமா, 100 கோடி கலெக்ஷன் ஆகணும்ப்பா, பின்னாடி பேச்சு. ஒரு ஹோட்டலுக்கு போனால் எதை பற்றிமா பேசுவோம்? சாப்பிட்றத பற்றி பேசுவோம். கரெக்டாக இல்லையாப்பா? கோயிலுக்கு போனால் சாமியை பற்றி பேசுவோம். சினிமா தேட்டருக்கு போனால், கிளாஸ் ரூமில் எங்கே பேசுகிறீங்க படிப்பை பற்றி? அப்படி திரும்பினா போதும், கண்ட கதை போகுது கிளாஸ் ரூமில். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? வெக்கமா இல்லை? கை தட்டுறீங்களே. பண்ணுறதையும் பண்ணிட்டு நடாச்சு. உங்கள் ஆள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது எங்களை. ஏதோ போஸ்டரில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஆனால் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிறது என் ஆள். உங்களை ஆளுமை செய்பவர் தானே கண்ணு உங்க ஆளு. 24 hours என் பொண்ணு என் பையன் 24 hours உங்களை பத்தி நினைக்கிறாரு பாரு. உங்க அப்பா அவர் தாண்டா உங்க ஆளு, ரியல் ஆளு. அப்பாவுக்கு கையை உயர்த்தி தட்டுங்க, கை மேல வரணும். அதை வீடியோல காட்டுங்க, என்னையே காட்டுங்க, நிறைய அங்க காட்டுங்க, கேர்ள்ஸை காட்டுங்க. திருச்சியில் ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தன்னுடைய ஈண்டெடுத்த தந்தையை கையை உயர்த்தி தட்டினார்கள் மாணவ செல்வம் என்று உலகம் பேசட்டும். கை வலிக்கும், கை இறக்கணும். அப்பாக்கு தட்டினீங்களே, அம்மாக்கு தட்டணும்ல. கத்த வேணாம் கண்ணு, கை தட்டினா போதும். ஏன்னா நாளைக்கு நீ வரும்போது எபிக்ளாட்டிஸ், நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் தொண்டை. தனி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதை போட்டு கீழ்ச்சிடாது. என்ன கை தட்டு, கை தட்டினா எனர்ஜி. எஸ்ன்னு கை தட்டி டக்கு நின்னுணும். நான் பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், ஷார்ப்பாக கவனிக்க. ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சுன்னா கூட போச்சுறக்கண்ணு. அதனால தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொன்னார் வள்ளலார். தனித்தனியாக கனெக்ட் ஆகிடணும்ப்பா. இப்போ எனக்கு நீங்கள் 5000 மாணவிகள் உட்காந்துருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு கனெக்ஷன். ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்ல. அது மாதிரி தானே கிளாஸில் ப்ரொஃபஸர் 45 minutes, நீங்கள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உட்காந்துருப்பீங்கம்மா. உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் தான். மேடம் பார்ப்பீங்க, பேசுகிறத கவனிப்பீங்க, 1 to 1 கனெக்ஷன் 50 பேருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் மேடமுக்கு, சாருக்கு ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்குறாரு. இந்த பொண்ணு அவங்க அப்பா சரியில்லையே, அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு வராருன்னு சொன்னி, அவங்க அப்பா விட்டு போயிட்டாருமே, அவங்க அம்மா தான் சம்பாதிக்கிறாங்களே, இவ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது இல்லை, நெக்ஸ்ட் ஹாஸ்டல் இவ தூங்கலன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்படி பார்த்து பார்த்து இவ கொஞ்சம் சுமாராக படிக்கிறவ, நல்லா படிக்கிற பொண்ணு, இவ +2லேயே சென்டம் வாங்கின பொண்ணு. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டே இந்த சிலபஸ் உங்களுக்கு உட்கார வைக்கணும்னா கஷ்டம் இல்லைடா கண்ணு, எவ்வளோ கஷ்டம். அதனால டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, a teacher teaches not for income, a teacher teaches not for income, a teacher teaches for outcome னு சொல்றாரு. அவுட்கம் நீங்க தானப்பா. அப்ப உஷாரா இருக்க வேணாமா? இப்படிப்பட்ட டீச்சர் உங்களுக்கு கொடுத்ததே யாரு அப்படின்னா உங்க அம்மா அப்பா தானே. எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கேயோ சம்பாரிச்சு மாசம் ஆனால் ஃபீஸு கட்டணும். சில பேரில் கட்ட முடியல. எக்ஸாம் எழுதி ஆகணும் என் பொண்ணு, அங்கேருந்து மெயில் வந்துடும், ஃபோனில் மெசேஜ் வந்துடும், ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னா முடியாது தான். அப்புறம் யாரும் நடத்துறது? ஸ்கூலில் நீங்கள் தான் நடத்துறீங்க இந்த காலேஜை. நிறைய மாணவிகளுக்கு நம்ம அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறதே மறந்து போச்சு, ஃபைன் கட்டுறதா நினச்சிக்கிறீங்க. அவங்க என்னை பெற்றுட்டாங்க அதனால ஃபைன் கட்டுறாங்க காலேஜில். அப்படி இல்லையே கண்ணு, அப்படி இல்லையே. உழைச்சி கட்டுறாங்கடா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உழைக்கிறாங்க அந்த தாயும் தந்தையும். நீங்களும் சில பேர் உழைக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்துலாம் படிக்கிறவங்களாம் இருக்கீங்க, தெரியும் எனக்கு. கல்வியை விட்டுறீங்களாப்பா, ரொம்ப முக்கியம்டா கண்ணு, ரொம்ப முக்கியம். ஜாலியாக இருங்க, அரட்டடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வேற இருங்க, விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டோமா, பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்களா? அதுக்கே பதில் இல்லை. எஸ். உங்களை யார் படிக்க வைக்கிறாமா?
டெய்லி உட்காந்து உங்களை படிக்க வைக்கிறாங்களா? ஃபீஸ் தான் கட்டுறாங்க. படிக்க வைக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. டீச்சர் சொல்லி தருபவள் பேராசிரியர். எழுத்தறிவித்த இறைவன். உங்களை படிக்க வைக்கிறதா? சொல்லி கொடுப்பவங்க டீச்சர்ஸ். உங்களை படிக்க வைக்கிறார். நேற்று நைட்டு ஹாஸ்டலில் உங்கள் வீட்டில் உட்காந்தீங்க, மா டீ போட்டு கொடுங்கம்மா, ஆர்ட் செமஸ்டர் இப்போ தான் முடிஞ்சிருக்குதாட்டு, ஈவென்ட் செமஸ்டர் வருதுமா, நான் படிக்கணுமா சப்ஜெக்ட், டீ போட்டு கொடுங்கம்மா, தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லி புக் எடுத்து உட்கார வச்சு அப்படியே டவுட் பார்த்தீங்க. டவுட் வந்து உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு இது எப்படி இப்போ சால்வ் பண்ணுறது கேட்டிங்க. இது மண்டையில் ஏறலப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சில மார்க்கெல்லாம் கொடுத்தா, மார்க் பண்ணி கொடுத்தா அப்படியே ஏற்றுனீங்க, மண்டையில் படிச்சிங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களை படிக்க வைக்கிறது யாரு? சத்தமா நாங்க இல்ல, நான் தான் சொல்லுங்க. இப்ப நான் கேள்வியை கேட்பேன், உங்களை படிக்க வைக்கிறது யாருன்னு. நீங்க அங்க உட்கார்ந்துருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கையை எடுத்து நான் தான் என்னை படிக்க வைக்கிறேன். தான் டயலாக். நான் தான் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை யார் படிக்க வைக்கிறா? கேட்கல. அப்ப உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? அதையும் சொல்லணும். இப்போ நான் கேட்பேன், உங்களை படிக்க விடாமல் கெடுப்பது யாரு? அப்ப யாருக்கிட்ட இருந்து நீங்க உஷாரா இருக்கணும்? உங்க கிட்ட இருந்து உஷார் பண்றதுக்கு தாண்டா இந்த மேடையே டீச்சர் கொடுத்துருக்காங்க, உங்க ப்ரொஃபஸர். உங்களுக்கு எதிரி வெளியில இல்லப்பா, எங்க இருக்கா? ஒட்டுமொத்த அறைக்கும் உள்ளதான் இருக்கு, அறக்கணும். அப்ப நீங்க உஷாரா இருக்கணுமா வேணாமா? அவேர்னஸ் உங்க மேலதான் இருக்கணும். எனக்கு தெரியும், முந்தா நாள் ஹாஸ்டல்ல, இந்த ஹாஸ்டல் இல்லை, இன்னொரு காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு புருவம் நிறைய வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு 350 ரூபா அவன் கடைக்கு போனாக்கா ட்ரிம் பண்ணுறதுக்கு. பிளேடு எடுத்து இப்படி பண்ணால் டக்குன்னு கை வந்து வழுக்கிச்சு அப்படியே. அப்புறம் மை வச்சு வரைஞ்சிட்டு வந்தான். தேவை அதெல்லாம்? படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தப்பா தெளிவாக இருக்கிறீங்கப்பா, தப்பா தெளிவாக இருக்கிறீங்க. எங்கால் 100 கோடி சம்பாதிக்கணும். எங்கால தான் உங்க ஏமா? நாங்கெல்லாம் 100 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. எங்க பசங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. 5 கார் 7 கார் வாங்கிட்டாங்க எல்லாம். உங்களுடைய பிரார்த்தனை. ஜூன் 22 யாருடைய பிறந்த நாள் பாத்தியா? பிரின்சிபல் மேடம் பிறந்த நாள் என்ன? உங்க HOD பிறந்த நாள் என்ன? அவளையும் அவங்க சுற்றி இருக்கிறனால 40 கிளாஸ்மேட் அத்தனை பேர் பிறந்த நாள் தெரியுமா? தெரியாது. வெக்கம். நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா? அடிச்சிங்க, டப்புன்னு அடிச்சிங்க. நீங்களே LIFE எஃப் எடுத்துட்டா என்னமா இருக்கும்? என்ன? சத்தமா சொல்லுங்க. லைனா என்ன? பொய். அவ்வளோ பொய். எஃப் போட்டதான் லைஃப் பிகின்ஸ். தட் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். FRIEND என்னது? ஃப்ரெண்ட் என்ன ஸ்பெல்லிங்? நல்ல கோரஸா அழகா சொல்லுங்க ராஜா. The F stands for federation சொல்றாரு டாக்டர் கலாம் ஐயா. ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. எப்பவுமே அவளுக்காக நீயும் உனக்காக அவளும் இருக்கணும். அது இல்லையே, ஃபெடரேஷன் இல்லை. ரெக்ரியேஷன் இருக்கணும். R stand for ரெக்ரியேஷன். ஒரு கலகலப்பா இருக்கணும். ஃப்ரெண்டு கிட்ட போய் கோச்சிக்கிட்டு 3 நாள் சாப்பிடாம இருக்கிறது, திரும்பி கூட பார்க்கறதில்ல, என் பக்கத்துல உட்காரத அல்பைங்க எல்லாம். ஒரு கலகலப்பு இருக்கணும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் பொண்ணு போனா ஆனா கீழே விழுந்துட்டு அவ வந்து உன்னை தூக்கணும். கோஆர்டினேஷனே இல்லை, ரெக்ரியேஷன் இல்லை, இன்டராக்ஷன் இல்லை. ஒருத்தர் பேசணும். பின்னாடி ரோல் இருக்குது ஒரு கேங்கா இருக்கும், அதுக்கு பின்னாடி ரோல் இருக்குது ஒரு கேங்கு, தனித்தனி கேங்கு. இதுக்கு பேர் வேற அந்த கேங்குக்கு, அல்பைங்க. என்னப்பா அப்பா ஸ்தானத்தில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அப்பான்னு கூப்பிடலாம், இல்லை சித்தப்பா பெரியப்பா எப்படி வேணா நான் கூப்பிடுங்க. தாத்தானா அடிச்சுடுவேன். நான் அழகா இருக்கேனா? குரங்கு மாதிரி இருக்கேன்னு யார் சொன்னது? வரேன். நான் அழகா இருக்கேன்னா இந்நேரம் நான் உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். ஆனால் என்ன மாதிரி என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பெண் கிடைக்க மாட்டா லைஃப்ல.
எஸ், அவளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த டீச்சருக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாம் அவள் தான் பாப்பா வேலையை. வீடு பெருக்கிறது அவள் தான் பாப்பா, துணி துவைக்கிறது அவள் தான் பாப்பா, ஒட்டடை அடிக்கிறது அவள் தான் பாப்பா, சமையல் அவள் தான் பாப்பா. அவள் பாப்பா செய்கிறதெல்லாம் நான் தான். நல்ல பாப்பா. அந்த மாதிரி வளர்ப்பு. ஆனால் என் ஒய்ஃபு பாராட்டுவேன். அந்த மாதிரி ஒரு பெண். திடீர்னு என்ன தெரியுமாச்சு, நீங்கள் கூட மாமியார் வீட்டுக்கு போவீங்களா ஒரு நாள், திடீர்னு எங்கள் அம்மாவுக்கும் என் ஒய்ஃப்க்கும் சண்டாய் போச்சு. உன் பரம்பரையை நாய் பரம்பரைன்ட்டாங்க. உடனே கோவம் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு எங்கள் அப்பாலாம் பயந்துட்டாரு. ஆனால் என் ஒய்ஃப் என்ன பண்ணா தெரியுமா, நாய் பரம்பரைன்ன உடனே போட்டா பாருங்க பிட்ட ஒரு அல்சிசனு, ஒரு டாபர்மேனு, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை போட்டோன்னே எங்கள் அம்மா ஓடி போய் உள்ளே போய் தாப்பால் போட்டாங்க. எனக்கு மேலே ஃபோன் வருது இன்டர்காமில், கொஞ்சம் கீழே வரியா? ஏம்மா? அவள் திடீர்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஆயிட்டாடா. என்னாச்சுமா? முதல் தடவை அவளுக்குள்ளே 5 நாயை பார்த்தேன்டா. நான் மெதுவாக இறங்கி வரேன். திறந்தா என் ஒய்ஃபு தலை மாறிட்டு அப்பான்னு கூலாக இருக்கா. எங்கள் அம்மா முகத்தை பார்க்கணும். எங்கள் அம்மா இந்த அச்சு டாக் ஒன்று இருக்கா, இப்போ என்ன அது பேர் என்ன டாகு? பக்கு மாதிரியே வராங்க எங்கள் அம்மா. கண் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு எங்கள் அம்மா. என்னம்மா அவள் என்னடா நாய் மாதிரியே குலைச்சிட்டாடா. இங்கே வான்னு கூப்பிட்டேன் ஒய்ஃபை மரியாதையா. என்ன மேலே ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்து விட்டியா? ஆமாங்க, நீங்கள் தான் டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கல்ல. நான் காஃபி கொண்டு வரும்போதெல்லாம் பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை அத்தை, உங்கள் பரம்பரையே நாய் பரம்பரைன்னு திட்டாங்க. ஒரு 4 ஐட்டத்தை எடுத்து விட்டேன், அத்தை உள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு. எங்கள் அம்மா வந்து அப்படியே என் ஒய்ஃப் முகத்தை பார்த்தாங்க. உனக்கு எதாவது ப்ராப்ளமா? இல்லத்தை, இவர் டெய்லி கற்றுக் கொடுக்குறாருல உங்கள் பையன், நானும் கூட போய் நின்று கற்றுக்கிட்டேன் அத்தை. அப்படி அடி செல்லம், நான் பயந்துட்டேன். அத்தை இப்போ சொல்லுங்கள், உண்மையிலேயே நாய் பரம்பரை யாருன்னு கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தாண்டி நாய் பரம்பரை. இது நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமாப்பா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ட்டு டேலன்ஷியா என் மனைவிக்குள்ளே போய் ஒரு ஹார்மோனியை கிரியேட் பண்ணிச்சு பாருங்க. கலைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, கலைக்கு. இல்லைன்னா மாமியார் மாமா சண்டை வந்திருக்கோம். அதுதான் கலையை கற்றுக்கங்கடா கண்ணுன்னு சொல்கிறது. கலையை கற்றுக்கணும்னா நம்முடைய பிரெயின் வந்து ஃப்ளவராக இருக்கணும். ஒரு கல்வியில் சிறந்து விளங்கணும்னா பிரெயினுக்குள்ள ஒரு அழகான ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர் வந்து பிளாசம் ஆகணும். அந்த ஃப்ளவர் தான் உங்களுடைய லோகோவில் இருக்கிற அந்த லோட்டஸ். கைத்தட்டுங்கிறதுக்கு எல்லாம் அது எப்படி தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த லோட்டஸை போட்டாங்களோன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த லோட்டஸை பார்த்த உடனே. அதில் HCன்னு போட்டுருந்தது. இது என்னம்மா HCன்னு கேட்டேன் பிரின்சிபல் மேடமை. அது ஹோலி கிராஸ் நாங்க. என் கண்ணுக்கு ஹையர் கான்ஷியஸ்னஸாக தெரியுதுமான்னு சொன்னேன். அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் தெரியுமா கண்ணு? நான் சொல்கிறேன் பாருங்க, போக போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதில் தான் நான் பேசுகிற வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும். பக்கத்தில் ஐ டு ஐ வாட்ச் பண்ணோம். கோடி கொடுத்தா கூட கிடைக்காதரா கண்ணு இந்த ப்ரோக்ராம். நான் போனதுக்கப்புறம் கலியமூர்த்தி அண்ணா வருவாங்க. நாளைக்கு தானே, நாளன்னைக்கு. அவர் ஸ்பீச்சை கேளுங்க, இன்னும் வேற லெவலில் இருக்கும். இப்போ நான் மைக்கை பிடிச்சி கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆயிடுச்சு. எங்கே போர் அடிச்சுதாப்பா? என்னம்மா இன்னும் நான் உட்காரல பார்த்தீங்களா? கால் வலிக்குது தான், ஆனால் உட்கார முடியாது. நான் உட்காந்து அங்கே 2 பேசிக்கிட்டே இருக்குதுங்க வள வலன்னு. உட்காந்தா போச்சு. எனக்கே அப்படின்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே. இந்த செமஸ்டரில் நிறைய ஃபெயிலு. 10 மார்க்கு 15 மார்க்கு. காலேஜில் வந்து கூட எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் கிட்டத்தட்ட 5600 டீச்சர் உங்களுக்குள்ளே இருக்காங்க. எப்படி தாமோ சார் 5600 டீச்சர்? ஒரு டீச்சருக்குள்ளே 85 டீச்சர் இருக்காங்க. எப்படி தாமோ சார்? கலாம் சாரை கேட்டோம் நாங்கள், ஒரு டீச்சருக்குள்ளே எப்படி சார் 85 டீச்சர்னு? அவங்களுடைய 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர் இருப்பாங்களா, 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர் இருப்பாங்களா, +2 வரைக்கும் 65 டீச்சரா, அதுக்கப்புறம் காலேஜ் ப்ரொஃபஸர், பிஎட், எம்எட் ட்ரைனிங்கு கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா 85 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் கை தட்டுங்களேன்.
உங்களுக்கு கிளாஸுக்குள்ள வரும்போது அந்த டீச்சர் ப்ரொஃபஸருக்குள்ள 85 டீச்சர் இருக்காங்க, குடியிருக்காங்க. ஆனால் நீங்கள் மதிக்கிறதே இல்லையம்மா. எல்லாரும் கவனம் இங்கே இருக்கணும். மேடையில் சுற்றி 1000 விஷயம் நடக்கும், ஆனால் இங்கே இருக்கணும் கவனம் ஃபுல்லாக. என்னம்மா அங்கே ப்ராப்ளம்? கூட்டிகிட்டு போங்களேன் குழந்தைய. ஏப்பா என்னாச்சு தம்பி? கூட்டிகிட்டு போங்க அவனை அழகாக கூட்டிட்டு போங்க. ஏப்பா பாய்ஸ் யாரும் இல்லையா? சொல்லுங்களேன், அவனை கூட்டி போய் ஏதோ ஒன்று கேட்குறான், வாங்கி கொடுங்க போங்க. அப்படி கூட்ட தூக்குங்க, கை தட்டுங்க எல்லாரும். குழந்தைய அப்பா இருக்கான், அப்பா ஸ்தானத்துலேருந்து தூக்கிட்டு போகிறான் பாருங்க. அவன் சாக்லேட் கேட்குறான், வாங்கி கொடுங்க. போன வருஷம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நிறைய கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாங்க. உங்கள் காலேஜ்லேயும் டாப்பராக வந்தாங்க. அவங்கள நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணணுன்னு சொன்னேன். சிஸ்டர் ஏற்பாடு பண்ணாங்க. அதில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், நீங்கள் யூஜி எங்கே படிச்சிங்க? அதே காலேஜில் தான் சார் படித்தேன். உங்கள் சப்ஜெக்ட் என்ன? மேத்தமெட்டிக்ஸ் சார். எப்படிம்மா எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கினேன்னு கேட்டேன். சார் எக்ஸாம் நான் எழுதலை சார். அப்போ வேறு யார் எழுதுனாங்க? இல்லைங்க ப்ரொஃபஸர்ஸ் தான் சார் வந்து எழுதுனாங்க. எப்படிம்மா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ப்ரொஃபஸர் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? விட மாட்டாங்களே சார். நீங்கள் தான் சார் புரியாமல் பேசுகிறீங்க. நாங்கன்னா எங்கள் ப்ரொஃபஸர் மேடம் எல்லாம் கைப்பிடிச்ச எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். வேறு எப்படி கூப்பிட்டு போனீங்க? எல்லா ப்ரொஃபஸரும் இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன் சார், இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சாம்பியன் கேர்ளை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம்ல 250 ஸ்கொயர் ஃபீட்ல கிளாஸ் ப்ரொஃபஸர் உள்ள வந்துட்டு வெளியே போறாங்களே 45 மினிட்ஸ் கழிச்சு, அது இல்ல கிளாஸ் ரூம். இப்படி உள்ள வந்த ப்ரொஃபஸர் ஒளியாக ஞானமாக குரலாக வந்த ப்ரொஃபஸர் உள்ள போய் நிரந்தரமா உட்கார்றாங்க. நிற்க அதற்கு தக. எத்தனை பேர் என்ன பாக்குறீங்க? எத்தனை பேர் சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாய்ஸ் ஃபுல்லா என்ன பார்க்குறாங்க, கேர்ள்ஸ் தான் டைவர்ட் ஆகிறீங்க. கண்ணு ரெண்டும் இங்கே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னம்மா, when Japan was having 53.8% of powerful youths, உங்களை மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நம்பர் 1 அடிச்சிட்டான் எலக்ட்ரானிக்ஸில். குடும்ப ஒற்றுமையில் அவன் நம்பர் 1, தேசபக்தியில் நம்பர் 1. ஜப்பான் டாப்புக்கு போயிட்டான். உங்களை மாதிரி இளைஞர்கள் 53.3. When China was having 57.9% of powerful youth, அடிச்சு தூக்கிட்டான். பார்டரில் வந்து நம்மளை மிரட்டி பார்த்தாங்க. இந்தியா ஓட விட்டுருச்சாங்களே, ஓடுங்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. When United States of America was having 59.1% of powerful youth, உங்களை மாதிரி சொல்லுங்களா, இன்னும் வல்லரசு நாடு மிரட்டுது உலகத்தை. When Russia was having 52.9, உங்களை மாதிரி யூத்ஸ் அப்போ வந்தாங்க டாப்பரா. வல்லரசு இப்போ போச்சு. இன்னைக்கு ஏன் இந்தியாவை பார்த்து அலறுது உலகமே? ஏன் குருவா ஏத்துக்குது? ஏன் சமாதானத்துக்கு இந்தியாவை தேடுது? Because the only country which is having 64.5% of powerful youth is India. அந்த 64.5% பவர்ஃபுல் யூத்ல நீங்க இருக்கீங்கடா. ஹோலி கிராஸ் நடச்சல் நம்ம. அப்போ நீங்கள் முக்கியம் இல்லடா கண்ணு. உங்களுக்கு நீங்கள் முக்கியம் தெரிஞ்சால் போதும் கண்ணு, உஷாராயிடுவீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்ன, வர வச்சது நோக்கமே என்ன தெரியுமா? நீங்கள்லாம் நல்லா படித்து நாளைக்கு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். ஏன் இதே ஸ்கூலுக்கு நீங்கள் நாளைக்கு பிரின்சிபலாக வரலாம், பேராசிரியராக வரலாம், ஹெச்ஓடியாக வரலாம், இல்லை இதே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டராக வரலாம், பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரலாம், எப்படி வேணால் வரலாம், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம். இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஒரு நாள் அம்மா ஆயிடுவீங்க எல்லாரும். பாய்ஸ் எல்லாம் அப்பா ஆயிடுவான், கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்க அம்மா அப்பா. அன்னைக்கு பக்கத்து வீட்டில் கடன் வாங்குற அம்மாவான்னு இருக்கக்கூடாது, புருஷனை நம்பி கையேந்திர பிச்சை எடுக்கிற அம்மாவா இருக்கக்கூடாது, சொந்த கால நிற்கிற சாம்பியன் அம்மாவா இருக்கணுங்கிறதா இந்த ப்ரோக்ராம் நடக்குது. என்னப்பா இன்னமும் சின்ன குழந்தைங்க மாதிரி படி படி படி, ஹாஸ்டலில் படி, மொபைலுக்கு ஒரு 2 ஹவர் டைம் கொடுத்தா பத்தலைன்னு போய் சண்டை போடுறது. கண்ணு படிப்புங்கிறதே கிடையாதுடா கண்ணு. டாக்டர் கலாம் சொல்றாரு, படிப்பு கிடையாது பதிப்புங்கிறாரு. பதிக்கணும், உள்ள பதிக்கணும். படிப்புங்கிறதே கிடையாது. கற்க சத்தமா சொல்லுங்க.
ஏன் எல்லாரும் தான் சொல்றது? நல்ல சத்தமா கேர்ள்ஸ், மரத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன். கற்க கற்பவை விட்டனா? என்ன விட்டேன்? எப்படி கரெக்டா சொல்றீங்க? எந்த கிளாஸ்ல படிச்சீங்க? சின்ன வயசு தான். எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த திருக்குறள் இன்னும் உள்ள அப்படியே பதிப்பாயிருக்குன்னா இன்னும் அந்த தமிழ் டீச்சர் உங்களுக்குள்ள உயிரோடு இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? கைத்தட்டுங்க அந்த டீச்சர், தமிழ் டீச்சர்கள்லாம். என்ன ஞாபக சக்தி! 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் நல்ல மரியாதை கொடுத்து உள்ளே வச்சுட்டீங்க. ஆனால் காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் 8 வச்சு தள்ளிடுறீங்க வெளியில். உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, போமா, எங்கள் அம்மா கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போ. நடக்க ஆசிரியர் மேல் மதிப்பான எண்ணங்கள் இருந்தால் தானே கண்ணு மதிப்பெண்களே வரும், இல்லைனா வராது. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்னா என்ன அர்த்தம்னே தெரியல, ஏதோ ஒரு ரோல் பண்றீங்க. 1ஆம் கிளாஸ்ல ஏன் சேர்ந்தோம் தெரியாது. இந்த காலேஜில் வந்து நீ இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கில்ல, அதுக்கு தான் நீ அந்த 1ஆம் கிளாஸ் சேர்த்தாங்க. 2ஆம் கிளாஸ் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ வெறும் எழுத தெரிஞ்சது, அதுக்கப்புறம் எழுத்து மனப்பாடம் பண்ண கொடுத்தாங்க. ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக், டிராயிங். ஒரு சாம்பியன் மாணவி உருவாக்கணும்னா அவருக்கு டிராயிங் இருக்கணும், எதையாவது ஒன்று வரையணும். அப்பப்போ டிராயிங் இருக்கணும், ரீடிங் இருக்கணும், ரைட்டிங் இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். நீங்க மேத்ஸை பார்த்தா பயப்படுறீங்க. அதை விட ஒன்று ஈஸி உலகத்திலேயே கிடையாதுடா. மேத்ஸை விட ஈஸி உலகத்திலேயே கிடையாது. சும்மா கூட்டல் கழித்தல் தாண்டா கண்ணு, அவ்வளோதான். லைஃபோட மொத்தமே அதில் அடங்கியிருக்கிற கண்ணு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம லைஃப்ல நடக்கிற காம்ப்ளெக்ஸை உடைக்கிறது இருக்குது உள்ள. அடுத்தவங்களை கால்குலேட் பண்ணியே வாடுறோம் நம்ம. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எடுத்து பாருங்க, ஹியூமன் குவாலிட்டி இருக்கும் அதுல. மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச பொண்ணுக்கு கணவன் எப்படி தெரியுமா இருப்பான்? பக்கத்துல நிற்பான். ஏன்னா நீங்க கணக்கு பண்ணிடுவீங்க, தெரியும் அவருக்கு. உடனே இதெல்லாம் எதிர்பார்த்து கல்யாணம் படிக்காதீங்க செல்லம். ஒருவேளை அவர் மேத்ஸ் சாம்பியனா தான் நீ காலி. எத்தனை பேருக்கு சாம்பியன் மாணவியா ஆகணும்னு ஆசையா இருக்க? கை தூக்குங்க. எல்லாருக்குமே இருக்கு, கை இறக்கிடுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணோம்? கிளாஸ் ரூம்ல கூர்ந்து கவனிக்கிறோம். 1-to-1 கனெக்ஷன். நீ இல்லடி என் கிளாஸ்மேட், என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற. ஹாஸ்டல்லையும் டிஸ்டர்ப் பண்ற, கிளாஸ்லயும் டிஸ்டர்ப் பண்ற. யூ ஆர் நாட் மை கிளாஸ்மேட், கோ அவே. நீயும் என் கிளாஸ்மேட் இல்லை, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. பின்னாடி உட்காந்து நான் எது கலாட்டா பண்ணிக்கிட்டே, நீ என் கிளாஸ்மேட் இல்லை. முன்னாடி உட்காந்து நீயும் கலாட்டா பண்ற, நீ என் கிளாஸ்மேட் இல்லை. நம்ம 60 பேருக்கு ஒரே கிளாஸ்மேட். அங்க கால் கடுக்க நின்று பாடம் எடுக்கிறாங்க பாரு மேடம், அவங்க தாண்டி ரியல் கிளாஸ்மேட் சொல்றா பாரு, அவ தான் சாம்பியன் மாணவி. எஸ், 1-to-1 கனெக்ஷன் இருந்தால் தானே கண்ணு டியூஷன் பேர். நீங்கள் கட்டுற ஃபீஸ் பில் எடுத்து பாருங்க, டியூஷன் ஃபீஸ் தான் போட்டிருக்கோம். நாட் டீச்சர் ஃபீஸ், நாட் காலேஜ் ஃபீஸ். அப்போ வாட் இஸ் டியூஷன்? வாட் இஸ் இட் மீன்? டியூட்டர் ப்ளஸ் கனெக்ஷன். டியூட்டரோடு நீ கனெக்ட் ஆகிட்டா ஃபினிஷ்டு, யூ பிகம் அ ப்ரொஃபஸர். கிளாஸ் ரூமோட கோல் என்ன தெரியுமா? ப்ரொஃபஸர் உள்ளே வந்து உன்னை ப்ரொஃபஸர் ஆக்குறாங்கடா கண்ணு. யூ ஹேவ் டு பிகம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அப்போ ஸ்பான்டெனிட்டியா நீங்கள் எதோ ஆயிட்டீங்க, மென்டல் ஆகிட்டீங்க, லூஸ் ஆகிட்டீங்க, எதோ பேசுகிறீங்கப்பா. என்னம்மா நீங்கள் அம்மா கட்டுற ஃபீஸுக்கு அர்த்தமே இல்லாத போச்சுடாங்க. LEARNING, வாட் இஸ் தட்? சத்தமா சொல்லுங்கப்பா. லேர்னிங்னா என்னது? கற்றுக்கிறது. எது வழியாக கற்றுக்கிறீங்க? டீச்சர் பேசும்போது கண்ணு வழியாக கற்றுக்கிறீங்களா, இல்லை டீச்சர் மோந்து பார்க்குறீங்களா? எது வழியாக கற்றுக்கிறீங்க? கை வச்சு காட்டுங்க. காது எங்கே இருக்கு? செல்வத்துள் செல்வம். நீங்கள் தலைனா என் நண்பன் அஜித் பின்னாடி வந்துடுவீங்க, எனக்கு தெரியும். நம்ம பற்றியா கற்றுது பார் லூஸு. நம்ம தலையை கவனிப்போம். ஆனால் என் நண்பன் சொல்லுவான், ரசிகனாக இருந்தால் ரசிகனை இருந்துட்டு போயிடணும், அப்பா மகன் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்கிறான் என் நண்பன். நீங்கள் எங்கே கேட்குறீங்க? போட்டு வாட்ஸ்அப்பில் இல்லை என் நண்பன் விஜய் மேடையிலே அடிச்சு உடச்சிட்டான். சினிமா என்பது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது நிஜம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டான். படிப்பில் கவனம் செலுத்துங்கன்னு. நான் அவன் இவன் சொல்கிறேன் ஒரு உரிமையில். அவர் இந்த மேடையில் என் நண்பனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஏன்னா ஒரு சாம்பியன். என்னடா ராஜா,
சினிமா வந்துடா கண்ணே, நீங்கள் சினிமா வந்து நீங்கள் ரசிக்க வேணாம்னு சொல்ல, நீங்கள் ரசிச்சாதான் எங்களுக்கு காசு. நாங்கள் எங்கே போவோம் அப்புறம்? உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற காசு தான். நீங்கள் இன்னும் குடிக்கல, இன்னும் சம்பாதிக்கவே இல்லை. சினிமாவில் எங்கள் ஹீரோஸ் ஃபைட் பண்ணுவாங்க, டம்மு டிம்முன்னு அடிப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து பயங்கரமாக விசில்லாம் அடிப்பீங்க. என் ஆள் எப்படி அடிக்கிறான் பாரு, விரட்டுறா அப்படின்னு. அது டூப்பு சண்டை. அதில் ஒரு லவ் வரும், அது பக்கா டூப்பு, அதுக்கு மேலே டூப். அது இன்னும் அந்த அம்மா பார்க்குறாங்களா, அந்த அம்மா அப்படி நின்னாங்களாம், இவர் பின்னாடியே போனாராம், லெட்டர் கொடுத்தாராம், உடனே ஒரு பாட்டு சர்ன்னு துபாய்க்கு போய் எல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் பிளாட்ஃபார்ம் வந்து நிற்குங்க ரெண்டும். அது ஒரு இமேஜினேஷன், அது என்டர்டைன்மெண்ட்டு. 6 ரூபா எடுத்து வெட்டுவோம், அது அட்டகத்தி. ஜெயிலர் படம் பார்த்தீங்கல்ல, அப்படி ரஜினி சார் அப்படி கழுத்தை வெட்டுவார் டங்குன்னு, அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கு, கழுத்து துண்டா போய் விழுந்துடும். அது டம்மி பொம்மை. இது கழுத்து பொம்மை, அது டம்மி. ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும், அதுக்கு ஒருத்தன் வச்சு ரப்பர் வச்சு அமுக்குறான். அந்த ரத்தம் கலர் கரெக்டாக இருக்கணும், டைரக்டர் எல்லாம் உதப்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் எது அந்த கொலையை காட்டுறதுக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது ஐயோ கழுத்தை வெட்டிட்டான் அப்படி கொண்டு வந்தால் தான் சக்ஸஸ். எகிரி எகிரி அடிப்பாங்க எங்கள் ஆளுங்க, பார்த்துருக்கீங்களே. இங்கே பக்கம் ஒரு கயிறு, இங்கே ஒரு கயிறு, இங்கே ஒரு கயிறு கட்டி, இங்கே ஒரு புள்ளி இருக்கும், அதை வச்சு இழுப்பாங்க 5 பேர். அப்படியே மேலே போவாங்க எங்கள் ஹீரோஸ்லாம். போய் அப்படி உதைக்கிற மாதிரி காலை தான் வைப்போம். அந்த வாங்குறவன் எகிரி போய் ஒழிஞ்சு அவனும் நடிப்பான் கீழே விடுற மாதிரி. ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுங்க பாவமாக இருக்கும். சும்மா கயிறு கட்டி இழுத்துட்டா போதுமா, பயம் இருக்கும் உள்ள. அதை கரெக்டாக பண்ணணும், ஒரே டேக்கில் முடிக்கணும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறெல்லாம் எரேஸ் பண்ணுவார். கிராஃபிக்ஸில் ஒரு இன்ஜினியர் உட்காந்து, ஒரிஜினலாக சொல்ல போனால் ஒரிஜினல் ஹீரோ அந்த அழிக்கிறான் பாருங்க நண்பன் இன்ஜினியர், அவன் தான் ஒரிஜினல் ஹீரோ. இவர் சினிமா ஹீரோ, அவன் வேற டெக்னிக்கல் ஹீரோ. அதை அழிக்கலைன்னா எல்லாம் டூப்புன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு தேட்டரில் வரும்போது நீங்கள் கை தட்டுறீங்க, கைத்தட்டல் வாங்கணும் நாங்கள், அப்போ தான் சக்ஸஸ். அப்போது ஒரு சினிமா 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிறோம், 6 மாதம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? ப்ரொடக்ஷன் யூனிட், சாப்பாடு போடுற யூனிட் வேலை செய்யுது, ஜென்ரேட்டரு, எத்தனை டிரைவர்ஸ் வேலை செய்கிறாங்க, எத்தனை மேக்கப் விமன், ஹேர் ட்ரெஸ்ஸரு, கேமராமேன் அசிஸ்டண்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டரு, இவ்வளோ பெரிய டீம் வேலை செய்யுது. கிட்டத்தட்ட 200-300 பேர் வேலை செய்கிறாங்க 2.5 மணி நேரம் படத்துக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல ஒரு 300 பேராசிரியர்கள் ஒரு மாணவியை இயக்குறாங்க. ஒரு பிரின்சிபல், டிரைவர்ஸ், சுற்றி நான் டீச்சிங் ஸ்டாஃபு எல்லாரும் உட்காந்து, அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு மாணவிக்குள்ள ஞானத்தை கொடுத்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது வெளியில் ஒரு சாம்பியனாக வரணும்னு உழைக்கிறாங்க. டைரக்ட் பண்ணுறாங்க உங்களை. நாங்கள் ஜெயிக்கிறோம், நீங்கள் ஜெயிக்க மிஸ் ஆகிறீங்களா கண்ணு, ஜெயிக்கணும்ல கண்ணு. அதனால தான் LEARNING லேர்னிங்கினுடைய பர்பஸே தெரியல. நீங்களாம் எதுக்கு படிக்கிறீங்க நான் கேட்குறேன். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், எதுக்கு படிக்கிறீங்க? படித்து முடிச்சுட்டு பிஜி போயிடுவீங்க, பிஜி முடிச்சுட்டு அப்புறம் என்ன, PhD முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருவீங்களா? வேலைக்கு போக போகிறீங்க. எதுக்கு வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பாதிக்க போறீங்க. சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அது சம்பளத்துக்கு, சம்பாதிக்கிற தன்மைக்கு. சத்தமா சொல்லுங்க. ஏர்னிங் என்ன ஸ்பெல்லிங்க? அதனாலதான் லேர்னிங்குள்ளேயே ஏர்னிங்க வச்சா, எல்லாம் கட் பண்ணா உள்ளேயே ஏர்னிங் இருக்கு பாருங்க. புரிஞ்சிருந்தா நல்லா கை தட்டி இருப்பீங்க. That L stands for license ரகன்னு. அந்த லைசன்ஸை கொடுக்கறதுக்கு தான் உங்க அப்பா அம்மா பணம் கட்டி இருக்கிறாங்க இந்த காலேஜுக்குள்ள. லைசன்ஸை தொலைச்சிடக்கூடாது கண்ணு, அசிங்கமாக இருக்குது. ஆல் கிளியரா பேப்பர் எல்லாம்? இல்லை தாமாங்கள், அரியர்ஸ் இருக்குது தாமாங்கள். பெருமை வேற. உனக்கு எத்தனை அரியர்ஸு? எனக்கு 21 அரியர்ஸ் டி. என்ன பிரயோஜனம்? படிக்காதீங்கடா கண்ணு, பதிப்பு பண்ணுங்கட்ட, உள்ளே போய் பதியணும். ஏன் பதிய மாட்டேங்கிறது தான் கேள்வி. இன்னும் 1/2 hour நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்லாம். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் கண்டிப்பாக. வாழ்க்கை பூரா நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமாப்பா, சைலண்ட்டாக இருக்கீங்க பாரு. சைலண்ட்டுன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க பாரு, அதுதான் ஆச்சரியம். சில காலேஜில் அடக்கவே முடியாது, பொண்ணுங்களையும் சரி பையனுங்களையும் சரி. லாஸ்ட்டில் இருந்துட்டு அடங்கவே அடங்காதுங்க, கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. நான் படிக்கும்போது மோசமான மாணவன். 3வது படிக்கும்போது டீச்சர்லாம் அலறி ஓடுவாங்க. டீச்சர் போய்கிட்டே இருப்பாங்க, பின்னாடியே போய் ஜடையை பிடிச்சி எடுத்துருவேன். அந்த ஜடை கையோடு வந்துடும். எனக்கு தெரியுமா ஜவுரி முடின்னு, தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க, எடுத்துகிட்டு வர மாட்டேன். பயப்படுவாங்க எல்லா டீச்சரும்.
மறுநாள் எல்லா டீச்சரும் பின்னல் எடுத்து முன்னாடி போட்டு வருவாங்க. அந்த காலத்திலேயே அந்த ஸ்டைலை கொண்டு வந்ததே நான் தான். கிளாஸில் பின்னாடி உட்காந்துருப்பேம்மா. பின்னாடி உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது கத்துவேன். மாடு மாதிரியே கத்துவேன். மாடுனா ஒரிஜினல் மாடே கத்தும். இப்போ நீங்கள் மாடு கை தட்டல, எனக்கு தட்டு தட்டும் கேட்டு. மாட்டுக்கு என்னடா கண்ணு, ஜல்லிக்கட்டு நல்லா தான் தட்டுங்களேன். ஆனால் என் டீச்சருக்கு தெரியாது நான் தான் மாடு மாதிரி கத்துனேன். அது ஒரு அப்பாவி டீச்சர், மேத்ஸ் டீச்சரு. ஐயோ மாடெல்லாம் வருது, குழந்தைகளை முட்டிட போகுது. அந்த தாய் உள்ளம் ஃபீல் பண்ணுவோம், ஜன்னல் வழியை எட்டிலாம் பார்ப்பாங்க. ஆனால் என் கூட உட்காந்துருக்கான் பாரு 4 பேர், அவனுக்கு தெரியும் நான் தான் கத்துறேன் மாடு மாதிரி. ஆனால் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க கேர்ள்ஸ்? ஃப்ரெண்ட்ஷிப். இந்த அம்மா வந்து பார்த்தாங்க பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை. என்னை காட்டி கொடுத்து அந்த மாடு முட்டிடும் தெரியும் அவனுக்கு நல்லா. ஒரே அடி, குண்டை வேற இருப்பேன், ரவுடி பையன். அப்படியே ஸ்கூலே அலறோம். டெய்லி ஒரு மிருகம். மறுநாள் நாய், அடுத்த நாள் சொறி நாய், நாட்டு நாய், கழுதை, குதிரை, இப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே போய் 4th போயிட்டேன் கண்ணு. நல்லா கவனிங்க நான் ஏன் சொல்கிறேன்னு. 4th போன உடனே 4th B போட்டாங்க. 4th B எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? பேனா திருடுறவன், டீச்சருக்கு பேர் வைக்கிறவன், டீச்சர் பாடம் எடுக்கும்போது அப்படியே எழுந்து வெளில போகிறவன், டீச்சர் சாப்பாட்டை எடுத்து திருடி தின்றவன், இவெல்லாம் 4th B இருப்பான். அதில் நான் தான் லீடர். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? எச்எம் அந்த 4th B தாமோதரன் ஒரு பையன் இருப்பான் பாருங்க, குள்ளமா. அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்றாரு. ஒரு ஹெட்மாஸ்டர் எவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கலாம்? ஒரு பாரதியார் மாதிரி இருக்கலாம். சந்திரகட்ட வீரப்பா மாதிரியே ஒரு மீசை. ஸ்கூலே பயப்படும். என்னை கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் வராரு. நான் தான் யாரையும் மதிக்க மாட்டேனே. இங்கே தாமோதரன் யாரு? என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை காட்டி கொடுக்கறதுக்கு பயப்படுவானுங்க, அடிச்சிடுவேன். இங்கே தாமோதரன் யாரு? கிளாஸே சைலண்ட். அப்படியும் பின்னாடி இருக்கிற ஒரு பையன்ல டக்குன்னு திரும்பி பார்த்தா உட்காந்துட்டானுங்க. நம்ம தான் நடிப்போமே நல்லா. உன்னை கூப்பிட்டாரு எச்எம். ஏன்? அவருக்கு போர் அடிக்குது, திமிரு. சரி கை பிடிச்சி கூப்பிட்டு போ. கூப்பிட்டு போய் எச்எம் உள்ள போனால் அப்படி திரும்புறாரு, அப்படி பாஷா ரேஞ்சில். என்ன பின்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரியா கத்துறியா? கிளாஸா என்ன நினைச்ச? டீச்சருக்கு மரியாதை இல்லையா? அவங்க அப்பா அம்மா அதுக்கு தான் அனுப்பிச்சாங்களா? ஃபீஸ் கட்டுறாங்களா? நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் சார். யாரோ தப்பா சொல்ல. ஒரு உலகமாக நடிப்பை காட்டினா பாருங்க. அன்னைக்கு ஆரம்பித்த நடிப்பு தான் ஓட்டேரி நரி வரைக்கும் எனக்கு உதவுச்சு. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சார், யாரோ பொய் சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிறேன். டாய் ஏப்பா அந்த நோட் புக் கிட்ட அவங்ககிட்ட காட்டு. என்னமோ நோட் புக்கை காட்டுறாங்களேன்னு பிரிச்சா 3ஆம் கிளாஸ்ல முதல் நாள் மாடு மாதிரி கத்தனா, 2வது நாள் நாய், 3வது நாள் கழுதை, 5வது நாள் குதிரன் லைனாக எழுதி கீழே அதே டீச்சர், கிளாஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் ராதா பாய்னு கையெழுத்து போட்டு டெய்லி HMக்கு ரிப்போர்ட்டு போகுது. அப்போ தான் யோசிக்கிறேன், ஏன் டீச்சர் என்னை அடிக்கலை, என்னை திட்டலை, கிளாஸ் ரூம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சோம் எங்கள் அம்மா அப்பா வர வச்சு டிசி கொடுக்கலன்னு யோசிக்கிறேன். யோசிப்போமா யோசிக்கப்பட்டோமா? சின்ன குழந்தையாக யோசித்தேன். அப்போ HM என்ன தெரியுமா கேட்டார்? நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா? சார் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க நாளைக்கு. முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், பெற்றோர்கள்லாம் வராங்க. ஒரு டீச்சரம்மா என்கிட்ட சண்டை போட்டு மைக்கு வாங்கியிருக்காங்க. நாளைக்கு 2000 பேருக்கு முன்னாடி அந்த மாணவனை மேடை ஏற்றணும் சார். அவனுக்குள்ள ஒரு கலை ஒளிஞ்சிருக்கு சார். அவன் எல்லா மிருகங்கள் மாதிரியே கத்துறான் சார். அவன் டேலண்ட்டை நாளைக்கு மேடையில் ஏற்றணும் சார். கெஞ்சி கேட்குறேன் சார். அந்த மாணவன் நீ தாண்டா, உங்கள் டீச்சர் அந்த சண்டை போட்டு மைக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லும் போது தான் கண்ணு என் டீச்சருக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் பார்த்தேன். நல்லா தட்டுங்களேன். மறுநாள் இதே மாதிரி மேடை, இதே மாதிரி கூட்டம், அப்படியே பக்கு பக்குன்னு மேடை இதே மாதிரி. அப்பெல்லாம் பெரிய மைக்கு கிட்ட போயில்ல, ஹலோ ஹலோ பெருசா கேட்குது. இது மாதிரி ஒரு அண்ணா உட்காந்துருந்தார். பேசு பேசு. காக்காவை கூப்பிட்டா காக்காலாம் வந்துருச்சு. மாடு ஓடுது, நாய் ஓடுது, எல்லாம் ரசிக்கிறாங்க. 15 மினிட்ஸ் எழுந்து நின்று கை தட்டினாங்க. ஏன்னா அது புது ஆர்ட். என்னமே வாயில பண்றானே. 15 நிமிஷம் கழிச்சு எழுந்து நின்று கை தட்டவனே எனக்கு தெரியல. அப்போ எழுந்து நின்று ஸ்டாண்டப் ஓவேஷன், அது உயர்ந்த மரியாதைன்னு தெரியாது. அப்போ என் டீச்சரை தேடுறேன். அப்படி வராங்க மேடைக்கு வந்து. அவங்க முந்தானிலிருந்து 15 ரூபா பரிசு எடுத்து கொடுத்தாங்க. The first prize was given by my teacher 1973. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
டுடே ஐ am standing on my 11,000 ஸ்டேஜ். இன்னைக்கு தான் 11வது ஸ்டேஜ், 11,000 ஸ்டேஜை முடிக்கிறேன். முந்தா நாள் 10,999th ஸ்டேஜ் முந்தா நாள். இன்னைக்கு தான் 11,000 கம்ப்ளீட் பண்றேன். ஹோலி கிராஸ் காலேஜில் உங்க முன்னாடி. எவ்வளோ பெரிய பயணம். அதுக்கப்புறம் நான் 9th வந்துட்டேன்டா கண்ணு. 9th வந்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் லேபுக்கு முன்னாடி உட்காந்து மேலேயே பார்த்துட்ருக்கிறேன். அதே டீச்சர் அந்த பக்கம் போகிறாங்க, வேற ஸ்கூல், இது வேற ஸ்கூல். பார்த்துட்டாங்க என்ன, டேய் நீ தாமோதரன் தானே. பார்த்த உடனே அப்படியே உள்ளிருந்து அந்த நன்றி உணர்வு இல்லை. சரி, ஆட்டிடியூட்லேயே கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் எது தெரியுமாம்மா? கிராட்டிடியூட் தான் செல்லும். உள்ளிருந்து வருது அப்படியே. நீங்கள் எங்கே இங்கே அம்மான்னு கூப்பிட்டேன், நீங்கள் எங்கம்மா இங்கே? நான் உன்னை கேட்குறேன், கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற? மேலே பார்த்துட்டு காக்கா குருவிலாம் வருதாண்ணா? நீ தான் வாயில எல்லாம் பண்ணுவிய. வேற என்ன பார்க்குற? இல்லை டீச்சர், ஹெலிகாப்டருக்காக வெயிட் பண்ணுறேன், இங்கே ஹெலிகாப்டர் வரும்னு சொன்னாங்க, அதுக்காக தான். எதுக்கு? அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற காம்படிஷன் நடக்குது, அதில் HM என் பேரை கொடுத்துட்டாராம், நீ எப்படியாவது வின் பண்ணுறா, 2 minutes தாண்டா டைம் கொடுப்பாங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் என்ன பண்ணுற யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் காதில் எதை கேட்டாலும் உடனே பண்ணிவிடுவேன்னு தெரியுமே, அதுக்கு தான் நான் ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன். இங்கே எப்படா ஹெலிகாப்டர் வரும்? நீ எதுக்கு ஹெலிகாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற? யாரும் பண்ணாததை நான் பண்ணணும், நீங்கள் தானே சொல்லுவீங்க மேடம். ஆமாம், நான் தான் சொன்னேன். HM என்ன சொன்னார்? நீ எப்படியாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் நீ வந்து வாங்கிட்டீன்னா நான் உனக்கு gift கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நீ என்னடா கேட்ட? இந்த மீசை எடுத்துறீங்களான்னு கேட்டேன் மேடம். அவர் என்னடா சொன்னார்? இன்றைக்கே மீசை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க மேடம். ஏன்டா இன்றைக்கே எடுத்துட்டார்? காம்படிஷனே நடக்கலையே. நானும் கேட்டேன், அதுக்கு அவர் சொல்கிறாரு, எப்போ உனக்கு தலைமை ஆசிரியர் முதலியே கிஃப்டை கொடுத்துட்டாருன்னு உனக்கு தோணுதோ அப்போ தாண்டா உனக்குள்ள ஒரு கனவு உண்டாகும், அந்த கனவு தாண்டா ஜெயிக்க வைக்கன்னு சொல்கிறாருங்க மேடம். எங்கள் டீச்சருக்கு ஆச்சரியமாகி போச்சு. கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு, பரங்கி மேலே சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் தெரியுது. மேத்ஸ் டீச்சரில் அந்த மேத்ஸ் புத்தி அப்படியே இருக்குது. ஸ்டெப் 1 2 பைலட் வருவாங்க. ஸ்டெப் 2 ப்ரொப்பல்லர் சுத்தும். ஸ்டெப் 3 ஹெலிகாப்டர் மேலே போகும்போது கண்ணை முடிக்கும். ஏன் டீச்சர் கண்ணை மூடணும்? கண்ணை மூடினா தாண்டா லிசனிங் நடக்கும், லிசனிங் தாண்டா லேர்னிங் செல்லும். என்னடா கண்ணு? எல்லாத்துலேயும் சப்ஜெக்டை வைக்குது அந்த டீச்சர். அதே மாதிரி 2 அந்த 2 பைலட் வராங்க, அப்படி உள்ளே வராங்க, உள்ளே வந்து உட்காடுறாங்க. அந்த ப்ரொப்பல்லர் அப்படியே சுற்றுது. அப்படியே மேலே போகும்போது கண்ணை மூட சொல்லிட்டேன், கண்ணை மூடிட்டேன். எங்கள் அம்மா வந்திருக்காங்க, எங்கள் அம்மா கையெடுத்து என் தலை மேலே வைக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. அவசியம் இல்லையே எங்கள் அம்மா பிளஸ்ஸிங்கை வாங்கி கொடுக்கணும் அந்த டீச்சருக்கு. உடனே டீச்சர் அப்படி பிளஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க முதல்ல கை வைக்கல? மாதா பிதா அப்புறம் தான் குருன்னு தெரியுது அவங்களுக்கு, குருவுக்கு. அப்படி கையெடுத்து வச்ச உடனே கண்ணை மூடுறேன், அது அப்படியே மேலே போகுது, அப்படியே போகுது. எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது? எல்லாருக்கும் கை அடைக்கிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கை தட்டினது எனக்கு இல்லைடா கண்ணு, என்னுடைய தொண்டைக்கு, இந்த உடலுக்கு தான் கை தட்டினீங்க. அந்த கைத்தட்டல் முழுசாக நான் வாங்கினேன்னா என் உடலுக்கு செய்கிற துரோகம். அந்த ஹெலிகாப்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய கல்லீரல் வேலை செஞ்சுருக்கு, என் லங்ஸ் வேலை செஞ்சுருக்கு. ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணுறேன்னா, பாய்ஸ் கவனிங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணுறேன்னா நான் கிங்காக இருக்கணும். அதுக்கு 2 கிங்கை தூக்கி தூர வைக்கணும். ஏற்கனவே 2 கிங் உள்ள வரத்துக்கு வெயிட் பண்ணுறான். அவனை வெளியே வச்சாதான் நான் கிங் ஆக முடியும். அந்த 2 கிங் யார் தெரியுமா? ஒருத்த பேர் ஸ்மோக்கிங், இன்னொருத்த பேர் ட்ரிங்கிங். 2 கிங்கை வெளியே வச்சாதான் நான் கிங் ஆக முடியும். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணுறேன், க்ளோஸ்அப் வைங்க எனக்கு, அது பார்க்கட்டும் எல்லாரும். என் முகம் என்ன அஷ்டகோணலுக்கு போகுதுன்னு பாருங்க, பின்னாடி காட்டாதீங்க. எப்படி டேக் ஆஃப் பண்ணி மேலே போய் பறந்து கீழே இறங்கதை பாருங்க. எவ்வளோ பெரிய ஆர்ட் டேலன்ட்ஸியாவை.
நான் வந்து இவ்வளோ கைத்தட்டல் வாங்குறேன்னா அது வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பேசுறதுக்கு உங்கள் காது கேட்டுச்சில்ல, ரசிச்சிங்கல்ல. ரசித்தது கூட உங்கள் உடல் தான். உங்கள் மனசுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் வருது, மகிழ்ச்சி வருது, ஹாப்பினஸ் நடக்கணும். அப்போ உங்கள் உடம்போட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும்ல, அதுக்கு ஃபெடரேஷனாக இருக்கணும், ரெக்ரியேஷனாக இருக்கணும், அதுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கணும். உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னே தெரியலையே, தூக்கத்துக்கு எடுத்துக்கிறீங்களே. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எலிமினேட் பண்ண, அவளுக்கு தேவையில்லாதெல்லாம் தேவை நினச்சிட்டு இருப்பா, விடிய விடிய மொபைல் பார்த்துன்னு இருப்பா. கட் பண்ணுங்கடி, நாளைக்கு பார்த்துக்கலாம், தூக்கம் வரும் ஸ்கூலுக்கு போனான்னு காலேஜ் கிளாஸ்க்குள்ளே போனால் தூக்கம் வரும் டின்னு சொல்லணும். காலையில் சாப்பிட வைக்கணும் மெஸ்ஸில், ஹெல்ப்பே பண்ணுறதில்ல. அவளுக்கு கோவம் வரும் உங்கள் மேலே, ப்ரொஃபஸர் மேலே கோவம் வரும். ஏன்னா ப்ரொஃபஸர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பேச மாட்டான் உங்ககிட்ட. நியூட்ரலைஸ் பண்ணணும். 5 பேர் சேர்ந்து உனக்கு தெரிஞ்ச பாடத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீயே படிச்சுட்டா போதுமா? டிட்டர்மினேஷன் இருக்கணும், உறுதி இருக்கணும். என் சக தோழியை நான் அவளை சாம்பியன் ஆக்குவேங்கிற உறுதி இருக்கணும் உங்களுக்குள்ள. அதென்ன கிளாஸ்மேட்டு, என்னப்பா கண்டுக்காமே இருக்கீங்களாப்பா? நல விசாரிப்பே இல்லையே, முன்ன பின்ன பார்க்காத எங்களை பற்றியே யோசிக்கிறீங்களே. எங்களை பற்றி பேசுங்க, பக்கத்தில் இருக்கார்ல நம்ம. நான் சொன்னது புரிஞ்சிருந்த நேரம். 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புறேன்டா கண்ணு. கற்க கசடர திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்? சரஸ்வதி யாரு? அந்த தாமரை தான் என்ன? உங்கள் ஸ்கூல் லோகோ என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். ஃபிசிக்கலாக கிளம்பிடுவேன், ஆனால் மென்டலாக உங்களுக்குள்ளே நான் வாழ்வேன். நான் இல்லை, டாக்டர் கலாம். டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கார் என்பது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உணர்வீங்க. இப்போ டைம் என்ன? யாராவது சொல்லுங்கள், டைம் என்ன? இப்போ 10. இன்னும் எனக்கு 1/2 hour தான் இருக்குது. நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். தாமு சார் இது வரைக்கும் சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் பாட்டுன்னு பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம் பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு சீஃப் கெஸ்ட் பேசும்போது ஒட்டுமொத்த க்ரௌடும் கவனிக்கிறது நானே இப்போ தான் பார்க்குறேன். அப்படிங்கிறது உண்மைன்னா எஸ். இது என்ன விளக்கு? இது உள்ள என்ன ஊற்றுனீங்க? முனையில் எதை வச்சோம்? என்னது? தீ வச்சும் தீபமாக மாறுச்சு. கல்வி தீபம், இயல், இசை, நாடகம், ஸ்போர்ட்ஸு, கல்வி தீபமாக மாறுச்சு. நீங்களும் ஏற்றுனீங்க, நானும் ஏற்றுறேன். ஏற்றுறமா இல்லையா? எஸ். என்ன ஊற்றின உள்ள? சத்தமாக எல்லாரும் சொல்லுங்கப்பா. முனையில் வச்சது என்னது? தீ. இது 3த்தையும் சத்தமாக சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. கேப் விடாமல் சொல்லுங்க சத்தமா. சவுண்டு கேட்கல, 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 சத்தமா. மரத்தடியில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க கண்டினியூவா 3 தடவை. என்னை திருத்தி தீபமாக மாற்றுகிறவள் தான் என்னுடைய பேராசிரியர், என்னுடைய HOD, என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய ஆசிரியர். எஸ். எவ்வளோ நாளைக்கு நான் திருத்துறது? கேட்டால் 20 கிட்ஸு, 23 கிட்ஸு. நீங்களாம் கிட்ஸா? 2K கிட்ஸ். கடா மாதிரி வளர்ந்துட்டு கிட்ஸ் தான். கல்யாணம் பண்ணால் 5 குழந்தை பெற்ற மாட்டீங்க? வேணாமா? நான் வருவேன் கொஞ்சத்துக்கு, பேத்திங்கள் எல்லாம். ஒரு சாம்பியன் நிமிர்ந்து உட்காந்துருப்பா, பக்கத்தில் பேச மாட்டா. தேவையில்லாமல் ஒரு சாம்பியன் மாணவிக்கு ஒரு அழகு இருக்குது. இன்னொரு அழகு என்ன தெரியுமா? கை தட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தட்டுவா சாம்பியன் மாணவி. ஆமா, நான் சொல்றது சாம்பியன் மாணவி கை தட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி தட்டுவான்னு சொல்றேன். நீங்க எதுக்கு தட்டுறீங்க? ஆயிட்டீங்களா? நல்லா தட்டுங்கப்பா. என்னப்பா? அப்ப ஒரு தடவை வாய் தந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முன்னாள் மாணவி எப்படி சென்டம் அடிச்சா பாருங்க, கோல்டு மெடல். அதே மாதிரி சொல்லுங்க, ஐ எம் சாம்பியன் சொல்லுங்க. போங்கம்மா, ஒண்ணுமே கேட்கலம்மா. இல்ல பத்தல. அது சொல்லும் போது ஒரு அழகு வேணாமா? இங்க 8வது ரோல ஒரு பொண்ணு சொல்லுது, ஐ எம் சாம்பியன். மிட்டம் டெஸ்ட்லயே போட்டுக்கோ.
ஒரு பிச்சைக்காரரு கூட பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. பிச்சைக்காரர் எப்படி பிச்சை எடுப்பாங்க? கேர்ள்ஸ் கரெக்டா எடுக்கிறீங்கப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே தான் எங்க பாய்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம், எப்படி செய்யுதாமோ அங்கிள் இதுங்களை எல்லாம் தெரியுதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா சில பிச்சைக்கார பார்த்தல, எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் பர்ஸ் இருக்கு அதை எடுங்க. யாருன்னு தெரியலையே அவன் பர்ஸ் எடுக்க சொல்றான். என்னப்பா அதில் ஒரு 10 ரூபா மட்டும் எடுங்களேன், என்கிட்ட கொடுங்க. நீ யார் தம்பி? பிச்சைக்காரன் தான். கட்டையிலே அடிப்பாங்க. சில பிச்சைக்கார ஓவர் காலிங் பெல், மே கமின் மேடம், ஃப்ரிட்ஜில் பழைய பழம் இருக்கு எடுத்து கொடுங்க. சிரிக்கிறத பாரு. சிரிங்கடா கண்ணு, நீங்க சிரிச்சாதாண்டா நாடு ஒருபடும். பொண்ணுங்க சிரிக்கணும்டா கண்ணு, நல்லா சிரிங்க. உடனே பாய்ஸ் யோசிக்கிறானுங்க, அங்கிள் அப்ப நாங்கெல்லாம் சிரிக்கூடாதான். ஒரு சாப்பிடுற ஒரு சாம்பியன்னா இப்ப சாப்பிட்டேன் எப்படி கேட்பீங்கப்பா? ஏன் கைகள்லாம் அசையாதா? ஏய் சாப்பிடுறியாடா? அரலூசு தான் அப்படி பண்ணோம். ஏண்டி டல்லா இருக்க? என்னாச்சு? காலேந்து ஒரே தலைவலிடி. தப்பா தெளிவா இருக்கிறது. ஒரு சாம்பியன் முகத்தில் அப்படி சிரிச்ச முகம், ஒரு இளிச்சவா இருக்க வேண்டாம். இளிச்சவன கெட்ட வார்த்தையா? சிரிச்ச முகம். கையை தூக்க பார்க்கலாம் எல்லாரும், எவ்ரிபடி. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு, ரெண்டாவது ஃபோல்டு, கட்டவரல் நடுவில் வைங்க. இந்த செமஸ்டரை கண்டுபிடிச்சவன் கையில் அப்படியே கீழே இருக்குங்க. நான் 1 2 3 சொன்ன உடனே கை அப்படி மேலே வரணும். ஐ ஆம் a champion. ஓகே ஓகே, ரெடியா? ரெடி, 1 2 3. நீங்க ஏ டீம் எல்லாம் கொஞ்சம் இருக்க, பி டீம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் சொல்லுங்க, 1 2 3. ஆயாமா சாம்பியன் இல்ல, ஆயாமா சாம்பியனா? காலையில கஷ்டப்பட்டு கத்தின்னு இருக்கேன். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். பி ஏ டீமை பார்த்து கத்துக்குங்க. பாருங்க அங்க எல்லாரும். ரெடி? இது அல்டிக்காதீங்க, முதல்ல சொல்லுங்க. ரெடி? 1 2 3. இதில் அழுத்தி வேற சொல்லுங்க. நீங்க ஏன் அவளை அழுத்தி சொல்றீங்கன்னா, ஒரு நாள் நீங்க எல்லாம் ஆயாவை போறீங்கல்ல. உண்மையிலேயே ஆயா சாம்பியன் தானே கண்ணு. ஆயா இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவே கிடையாதுடா. கைத்தட்டுங்க ஆயாவுக்கு. எஸ், அது அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அது நல்லா கவனி கேர்ள்ஸ். அது ஒரு பேரபலா இருக்கு. மேக்ஸிமம் மினிமம் ஐ ஆம் ஏ சாம்பியன் மேல இருக்கணும். ஐ ஆம் எ சாம்பியன். 1 2 3 அப்படி மேல தூக்கணும்ல. நீ என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல பார்த்துக்கிட்டே சொல்றீங்க ஐ ஆம் எ சாம்பியன். சொல்லக்கூடாது. நீ பக்கத்துல பார்த்துக்கிட்டு ஐ ஆம் எ சாம்பியன். நீ சாம்பியனா? இன்னும் தமிழ்ல எழுத்து விழ ஃபெயிலு, நீ சாம்பியன். நேற்று உங்கள் அம்மா சிறுபாலை ஆச்சாங்களா சொல்லட்டுமா? இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் அடி வாங்குற. தலைவார தெரியுமா உனக்கு? முதல்ல தலை ஃபுல்லாக பேனு ஈரு. நான் தான் ஷாம்பு வாங்கி தரேன்னு இல்லை, அதையாவது எடுத்துன்னு போறியா நீ? நீ சாம்பியன். உங்கள் அம்மா போன மாதிரி ஏதோ ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்டாங்களே, ஏதோ ஒரு தேவின்னு. என்ன தேவி? பார்த்தியா, எல்லாம் வாங்கியிருக்குதுங்க பாருங்க, எல்லாம் வாங்கியிருக்குதுங்க அவார்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை காலி பண்ணிட்டு வா. பொண்ணுங்களை நம்பாதீங்க. ஓகே, நிமிந்து உட்காந்து இவ்வளோ கூட்டத்திலையும் உன் குரல் தனியாக கேட்கணும். உன் குரல் கேட்கணும். அது ஒரு மந்த்ரா. ஐ எம் எ சாம்பியன். பயன்படுத்திக்கிட கண்டு. இதுக்கு முன்னாடி உங்களை 1000 பேர் கண்டதை சொல்லியிருப்பாங்க. உஷாரா இருக்கட. குரோத் வரணும்னா, வளர்ச்சி வரணும்னா முதல்ல உன்னை டிக்ளேர் பண்ணு. யத் பாவம் தத்பவத்தின்னு சொல்லுது பகவத்கீதை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். சுவாமி விவேகானந்தர். உன் எண்ணம் போல வாழ்க்கைன்னு பைபிள் அழகா சொல்லி கொடுக்குது. கைத்தட்டுங்க எல்லாத்துக்கும். உன் எண்ணத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு சொல்லுது நபிகள் நாயகம் மூலமா. கைத்தட்டுங்க எல்லாம். ஆனா நீங்க நினைக்கிறதே இல்லையே. ஒண்ணு மட்டும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த செமஸ்டர்ல எல்லாம் புட்டுக்கொண்டு எனக்கு. தப்பா நெகட்டிவா தெளிவா இருக்கிறீங்க.
நிச்சயமாக என்னால் ஜெயிக்க முடியுங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் தானம்மா சொல்லணும், உங்களை பற்றி டிக்ளேர் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் எவ்வளோ நம்பிக்கை, என் குழந்தைக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு படிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கை. நீங்கள் ப்ரொஃபஸரை பார்த்து தேவையில்லாமல் பயப்படுறீங்க, தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறீங்க. பார்த்துங்க, உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண்மணி தானே, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்களுக்கும். நான் கண்ணு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ப்ரொஃபஸர் உள்ளே வராங்க, ஜுவாலஜி ப்ரொஃபஸர் உள்ளாங்க, ஒரு பிபிஏ ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் உள்ளே வராங்கன்னா அவங்க ஏதோ பிஹெச்டி பண்ணதை எடுத்து உங்களுக்கு எடுக்க வரல. நீங்கள் படிக்கிற அதே செகண்ட் சாப்டர் தான் உங்கள் வீட்டில் படிச்சுட்டு 2 நாளுக்கு முன்னே படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. சொல்ல போனால் உங்கள் கிளாஸ்மேட்டு அவங்க உங்கள் பாடத்தை தான் படிக்கிறாங்க. என்ன ஒன்று சொல்லிட்டு முன்னாடி வந்து ஊட்டுறாங்க உங்களுக்கு, நீங்களே படிக்க முடியாதுன்னு. அதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா பணம் கட்டுறாங்க. புக்கை படிச்சுட்டு வந்து கிளாஸ் உங்கள் ப்ரொஃபஸர் பாடம் எடுக்க முடியாதுடா கண்ணு. அதுதான் சொல்றாரு கலாம், a teacher teaches not from the book, a teacher teaches not from the book, a teacher teaches from the heart ன்னு சொல்றாரு. என்னப்பா, ஒரு பேராசிரியர் இருக்கிற அதே எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும்ல கண்ணு, ஏன் இல்லை? அதான் பார்க்க போறோம். டாக்டர் கலாம் சொல்றார், நாளைக்கு போய் நீ பேசு மாணவிகளுக்கு 6 நீட்ஸை பற்றி பேசுங்கிறார். அதான் இப்போ கிளைமேக்ஸ். இது பேசும்போது நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து எனர்ஜியாக இருக்கணும், பவராக இருக்கணும், 1-to-1 கனெக்ஷனில் இருக்கணும். சாம்பியன் கை தட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே எஸ் அப்படி இருக்கணும். எத்தனை நீடு? இப்போ என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் கிடையாது. 6000 பிரெயின் உட்காந்துருக்கு. இந்த பிரெயின் 150 கிராம் பிரெயின், அதுக்குள்ளே மைண்டு உட்காந்துருக்கு, MIND. அதுக்கிட்ட பேசுகிறேன். அந்த மைண்டுக்கு 6 நீட்ஸ் தேவை. த நம்பர் 1 இஸ் CERTAINITY, சர்டைனிட்டின்னு பேர். என்னது? சர்டைனிட்டினா எல்லாமே கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கணும். எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு அன்பு தொடர்ந்து கிடைக்கணும். பார்த்த உடனே அவன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும். அப்புறம் இப்போ என் ரூம்மேட்டு நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். என் சோப்பு வச்ச இடத்துல இருக்கணும். என் துப்பட்டாவை எப்படி எடுத்தது, சண்டை, இதெல்லாம் வந்து இருக்கணும். எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு செல்லமாக இருக்கணும். என்னை படின்னு சொல்லவே கூடாது. என் ஃப்ரெண்டும் சரி, என் மொபைல் ஏன் தொடரன்னு கேட்கக்கூடாது. இது மைண்டோட ஒரு நீடு, தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. The second need is significance. SIGNIFICANC, significance, recognition. நான் தெரியணும். நான் தனியாக இந்த காலேஜில் வரும்போதே தெரியணும். என் சவுண்டு கொடுப்பேன், கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் யாருன்னு தெரியணும். வீட்டில் போனால், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் யாருன்னு தெரியணும். எங்கள் அம்மாவுக்கு 5 பொண்ணுங்க, அதில் நான் தனியாக நிற்கிறேன். ரெக்கக்னிஷன், இது மைண்டோட ஒரு நீடு, தப்பு கிடையாது. உங்கள் நீடு இல்லை, மைண்டோட நீடு. 3வது வெரைட்டி. எல்லாத்துலேயும் வெரைட்டி. சாப்பாட்டில் வெரைட்டி, பழையது ஃப்ரைட் ரைஸ், அந்த ரைஸ், லெமன் ரைஸ், அது இதுன்னு வந்துருச்சு. சாப்பிட்ற முறையில் வெரைட்டி. பட்டுக்குன்னு சாப்பிட்றது, அப்புறம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, டாய்லெட்டில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் இருக்குதுங்க. கேட்டால் ரெஸ்ட் ரூமா, ரெஸ்ட் எடுக்குது, வேறு இடமே கிடைக்கல பாரு. தப்பு தப்பா? த ஃபர்ஸ்ட் நீட் என்னது? சத்தமாக சொல்லுங்க, கோரஸா. செகண்ட் நீட், தேர்ட் நீட், எல்லாம் வெரைட்டி. அப்போல்லாம் ட்ரெஸ்ஸு சின்னதாக கிழிஞ்சிட்டா கூட அம்மா தச்சு கொடுப்பாங்க, அது பொம்பளை பொண்ணுங்களுக்கு. இப்போ எல்லாம் ஓட்டையாக தச்சு இதுவே பிச்சுக்குது. கேட்டால் ஃபேஷன். பேண்ட்டை போட்டு இங்கே ஓட்டை போட்டுக்குதுங்க எல்லாம். என்ன கண்ணு, ட்ரெஸ்ஸுனாலே மறைக்கிறது. ஒரு புண்ணாகி போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன போடுவோம், கட்டு போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ரெஸ்ஸிங்னு வச்சான். எல்லாம் தப்பு தப்பா? இது 4th நீடு. அடுத்தது பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க, எல்லாம் 4th நீடுக்கு எல்லாம் தட்டு எடுத்துன்னு பிச்சை எடுக்குதுங்க. பையனுங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி. LOVE, லவ். லவ் பண்ணுங்களேன், லவ் பண்ணுங்களேன், லவ் பண்ணுங்களேன், லவ் பண்ணுங்களேன். அந்த சினிமாவில் ஒரு லவ்வை பார்த்தா என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறானே, என் மூஞ்சிக்கு எவனும் கிடைக்க மாட்டானா. பையனுங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பிச்சை எடுக்கிறீங்க எல்லாம். அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, என் ப்ரொஃபஸர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என் கிளாஸ்மேட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. லவ் என்பது பெறுவது இல்லடா கண்ணு, கொடுப்பதுடா. லவ் பெறுவது கிடையாது. It should be offered. 5வது நீடு சொல்றேன், நிமிர்ந்து நின்று கேளுங்கடா. நிமிர்ந்து உட்காரட சொல்லலாம், நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. 5th need of the mind.
GROWTH. வாட் இஸ் தட்? வளர்ச்சி, growth. கல்வியில வளர்ச்சி, அறிவுல வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, தேக ஒற்றுமையில வளர்ச்சி, தேச பக்தியில் வளர்ச்சி. GROWTH. ஃபிஃப்த் நீடு. ஆறாவது நீடு கான்ட்ரிபியூஷன். growth வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் கொடுக்கணும்டா கண்ணு. இப்போ என்கிட்ட ஞானம் இருக்குது, கலாம் சட்டத்தை வாங்கினதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா இல்லையா? கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கொடுக்கணும். அதுதான் கான்ட்ரிபியூஷன். கிவ் யுவர் லைஃப். சிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அவங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்களே உங்களை படிக்க வைக்கிறதுக்காக. அதுதான் கான்ட்ரிபியூஷன், சாக்ரிஃபைஸ். நல்லா கை தட்டுங்க, அவர் கையை உயர்த்தி தட்டுங்க எல்லாம். எஸ். இப்ப பாருங்க டாக்டர் கலாம் என்ன சொல்றாருன்னு. The first need is certainty, மைண்டோட நீடு. செகண்ட் நீட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ். தேர்ட் நீட் இஸ் வெரைட்டி. ஃபோர்த்து லவ். ஃபிஃப்த் growth. கலாம் சொல்றார், குழந்தைகிட்ட போய் நாளைக்கு சொல்லுடா, இந்த growth கொண்டு போய் நம்பர் 1 சர்டனிட்டி இருக்கிற இடத்துல வைக்க சொல்லு. ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் வந்துடும். growth வந்துருச்சுன்னா, கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா லவ் பின்னாடியே வரும், சர்டனிட்டி பின்னாடியே வரும், எல்லாம் பின்னாடியே வரும். லவ் வரும், வெரைட்டி வரும், எல்லாம் விதவிதமான கார் வரும், பங்களா வரும். சொல்றா போயின்னு சொல்றார். அப்ப நம்பர் 1 இடத்துல எது இருக்கணும்? growth வைக்கணும்டா செல்லம். அதை கொண்டு போய் 5வது இடத்துல வச்சிருச்சு மைண்டு. முதல் இடத்துல வைக்க வேணாம், அதான நம்பர் 1. டீச்சர்ஸ் ஆர் நம்பர் 1 ராக்கண்ணு. நீங்க 0வா இருக்க தப்பு கிடையாது, ஆனா 0 தனியா இருந்தாதான் தப்பு. அந்த 0 1 பக்கத்துல வந்துருச்சுன்னா 10 மடங்கு உயர்ந்தாக்கண்ணு. இட் பிகம்ஸ் 10 times. நீங்க சொல்லும் போது தான் புரியுது வளர்ச்சி வரணும். ஆனா நான் டெய்லி கிளாஸில் உட்காந்துடுறேன். நாங்கள்லாம் கட்டெல்லாம் அடிக்க மாட்டோம். சில டைமில் மொபைல் தொடுவோம், அதெல்லாம் மைண்டை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் நுழைஞ்சிடுறோம். எல்லாரும் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறது தெரியும், ஆனால் நேற்று தான் கண்டுபிடிச்சாங்க நான் 3 பையனை லவ் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது? அவன் இன்ஸ்டாகிராமில் தெரியாமலே உள்ளே வந்துடுறான். இது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு 2 இருக்குது வெயிட்டிங்கில். என்னால் படிக்க முடியல தாமு சார். கிளாஸ் ரூமில் வந்து உட்கார்றேன், எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் மேடம் சார் பாடம் எடுக்கிறாரு. நானும் சாப்பிட்டு தான் வரேன், அதே கிளாஸ் தான். எல்லாரும் கவனிக்கிற மாதிரி தான் நானும் கவனிக்கிறேன். ஆனால் என் மைண்டு டியூஷனுக்குள்ளேயே போலியே. ஏன்னு தெரியல தாமு சார். ஆனால் நான் காலேஜுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் பொம்பளை பசங்களை காலேஜுக்கு அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. நான் வந்துட்டேன். ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறம் பிஜி பண்ணி மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். நான் குரூப் 3 எழுத போகிறேன், குரூப் 2 எழுத போகிறேன், குரூப் 1 எழுத போகிறேன். ஆனாலும் நான் ஆவரேஜாக தான் இருக்கேன். தனியாக இருக்கும்போது தான் எனக்கு பயம் வருது. காலேஜுக்குள்ளே வந்தால் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ காலத்தை ஓட்டிடுறேன். தனியாக இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. என் லைஃப் என்ன ஆகுமோன்னு, எங்கள் அப்பா அம்மா ஏமாத்திடுவணும்னு பயமாக இருக்குது. இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவளும் அதே நிலைமையில தான் இருக்கிறா. சிஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லலான்னா அவங்க வாழ்க்கையே வேறு, என்ன நினைப்பாங்க. அதனால் எனக்குள்ளேயே போட்டு நானே போட்டு உள்ளே வச்சுருக்கேன். இந்த மனநிலையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓப்பனாக கை தூக்கி ஒத்துக்குங்க. நான் வெயிட் பண்ணுறேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வெயிட் பண்ணுறேன். உங்களை ஏமாற்றிக்காதீங்க. நல்ல கை நல்லா தூக்குங்க. அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரக்கூடாது. எழுந்து நிற்கிறது, சேர் அசையது கூட கேட்கக்கூடாது. ஒருத்தரை பார்க்காம எழுந்துருங்க. யாரும் கமெண்ட் அடிக்காதீங்க. உட்காந்துருங்க. என்னைக்கு இவ்வளோ பெரிய சபையில் என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லிட்டு 100க்கு 100% உங்களை நீங்கள் வெளியே பிரகடனப்படுத்துனீங்களோ, நீங்கள் தானே ரியல் சாம்பியன். கைதட்டுங்க எல்லாரும் அவங்களுக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் மட்டும்தான் அப்படிதானா? எழுந்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க ஏன் எழுதுக்கலாம், அவங்களுக்கு சேரில் கம் போட்டு ஒட்டிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் சேரில். சில பேருக்கு வெக்கம் வரும், சபையில் எப்படி எழுந்திருக்காது பரவாயில்ல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நான் கரெக்டாக அடையாளம் காட்ட முடியும். காலையில் எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ தெரியாது, நாளைக்கு கல்யாணமாகி உங்கள் குழந்தை காலையில் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கல, அப்போ தெரியும் தாமு அங்கிள் சொன்னது அன்னைக்கு சொன்னார கரெக்டான கர்மம் ஆயிடும். இந்த உடலுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவுட்டுக்கண்ணு. நம்ம இதை விட ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்பா உலகத்தில், உன்னை தூங்க வைக்கிறதே தான், படிக்க வைக்கிறதே தான், சிரிக்க வைக்கிறதா தான், கைத்தட்ட வைக்கிறதா தான். ஞாபக சக்தி இதுக்குள்ளே தாண்டா கண்ணு இருக்கு. இப்போ கேம்பஸ் என்னப்பா கற்க கற்கன என்னப்பா? எது வழியா கத்துக்கிறீங்க? கை வச்சு காட்டுங்க, செவி வழியா. அப்ப திருக்குறளை மாத்தலாமா? கேட்க கற்கன கேட்க, கேட்பவை, கேட்ட பிறகு முழுமையா ஆசிரியர் சொல்றத காதுல வாங்கி கேட்ட பிறகு அது உள்ள போய் பதிஞ்சிருச்சுன்னா யூ பிகம் எ ப்ரொஃபஸர் கண்ணு. உள்ள போய் பதிப்பு நடக்கணும், ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கசடு இருக்குது உள்ள. கசடு எடுத்து வெளியே போட்டாதான் கேட்டல் நடக்கும்னு சொல்றாரு. உள்ள கசடு. இங்க ஒரு பக்கெட்ல வாளி, இங்க ஒரு வாளி இருக்கு. அந்த வாளியை நான் அறிவாளியா மாத்தணும்னா அதுக்குள்ள அறிவை போடணும். ஆனா அதுக்குள்ள ஏற்கனவே கண்ட குப்பை இருக்குது, தேவையில்லாதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு அதுக்குள்ள அறிவை போட்டாதான் நடக்கும். உங்க ப்ரொஃபஸர்ஸ் 45 மினிட்ஸில் உள்ளகிறத எடுப்பாங்களா இல்லை போடுவாங்களா? பாவம், சிலபஸை முடிச்சாகணும்ல. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்லடா கண்ணு. மாணவி உனக்குள்ளே தாண்டா கண்ணு இருக்காங்க, டீச்சருக்குள்ளே இல்லையாடா கண்ணு. நீங்கள் ஒத்துழைக்கணும்ல. யாருக்கு ஒத்துழைக்கணும்? உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களை விட அக்கறை உங்களுக்கு யார் மேலே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ நல்லா இருந்தால் தானே கண்ணு மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியும். ஒன்லி ஹாப்பி கேர்ள் கேன் மேக் அதர்ஸ் ஹாப்பி. நீயே துக்கமா இருந்தீனா கசடோட கசடு எங்க இருக்கு சொல்லுங்க? சட்டையிலையா, ட்ரெஸ் இல்லையா? எங்க இருக்கு கசடு? மனசு எங்க இருக்கு? கை வச்சு காட்டுங்க. மனசே சரியில்லை தாமோ சார். இங்கே தான் மனப்பாட பகுதி பண்றீங்களா? தமிழ் புக்கை வச்சு இங்கே வச்சு புக்கு யாகாவாராயணம் நாக்காக்க காவாக்கல் சோகாப்பர் எங்க இருக்குது மனசு? கை வச்சு காட்டுங்க. நல்லதான் கை வைங்களா தலை மேலே? அதுவே டவுட்டு. இங்கெல்லாம் புருவம் அது. நல்லா எல்லாரும் கை வைங்க பார்க்கலாம் மனசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுங்க. என்சிசி கேர்ள்ஸ் எல்லாம் தலைமுடியா? நேற்று என் மனசில் 10 பேனடி எங்கள் வார்டன் வந்து பார்த்தாங்களே. இங்க என்ன எங்கப்பா? உள்ள என்ன இருக்கு? கேட்கல, சத்தமா சொல்லுமா. பிரெயின். சத்தமா சொல்லுங்க. என்ன ஸ்பெல்லிங்க? டாக்டர் கலாம் உங்களை பார்த்து கேட்க சொன்னார். ஏன்னா நீங்க சயின்ஸ் டீச்சர்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜுக்கு வந்துட்டீங்க. The brain is made up of what type of cells? தெரியுது, நல்லதா சொல்ல சபையில். பூரானா? பூரான் சாக்கடையில் இருக்கும். என்னது? சத்தமா சொல்லுமா. நியூரான்ஸ். ஸ்பெல்லிங் என்ன? எப்படி தெரியும் உங்களுக்கு நியூரான் ஸ்பெல்லிங்கோட சொல்றீங்க? யார் சொல்லி கொடுத்தா? உங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததுனால தெரியுமா, வாங்கி உள்ள வச்சதுனால தெரியுமா? வாங்கி உள்ள வச்சு எடுத்துட்டு போறதுக்கு தானே உங்க அப்பா அம்மா ஃபீஸை கட்டுறாங்க. அதை செய்கிடா சொல்லுங்களா முதல்ல. ரிசெப்டிவிட்டின்னு பேர் அதுக்கு. வாங்காமலே போயிடுறீங்களாப்பா. என்னப்பா நீங்க? வாங்குறோம் அங்கிள் தாமு சார், ஆனால் வைக்க முடியல உள்ள. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நியூரான் எப்படி தெரியுமா இருக்கும்? அதில் நிமிர்ந்து உட்காருங்க செல்லம். இங்கே பாருங்க, இப்படி இருக்கும் ஒரு நியூரான்ஸ். 87 பில்லியன்ஸ் நியூரான்ஸ், நாட் பில்லியன். எவ்வளோ? பில்லியன், கோடி கோடி. அது ஒன்னோட ஒரு நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். எப்படி இருக்கும்? சிக்னல் அது வழி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கு பேர் AXON. சத்தமா சொல்லுங்க. ஆக்சான்ஸ். நல்ல கவனிங்க. இப்போதான் உங்க ஸ்கூல் லோகோ தாமரை என்னன்னு தெரியும்.
சரஸ்வதி யாருன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு படித்ததெல்லாம் உடனே மறந்துடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? கை தூக்குங்க. பேசாதீங்கப்பா, கை இறக்கிடுங்க. டாக்டர் கலாம் ஐயா அவங்ககிட்ட சொல்ல சொன்னார், கேட்டல்ல 3 வகை இருக்கு. எத்தனை வகை? நம்பர் 1 கேட்டல் வந்து ஹியரிங், HEARING, ஹியரிங்னு பேரு. பேசிட்டே இருக்கீங்க, கவனிங்க செல்லம், பேசாதீங்க. HEARING, ஹியரிங். சொல்லுங்க. எல்லாம் கண்ண மூடி உட்காருங்க. டக்குன்னு க்ளோஸ் யுவர் ஐஸ் எவ்ரிபடி. பக்கத்தில் பார்க்காத, க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க காது வழியா என்ன சவுண்டு கேட்குதுன்னு பாருங்க. காத்தடிக்கிற சவுண்டு, குருவி சத்தம். சில பேர் கண்ணை மூடாமலே வளன்னு பேசுறீங்க. ஏன் நீங்கள்லாம் என்ன கோல்டு மெடல் வாங்க போறேன்னு நினைப்பா? க்ளோஸ் யுவர் ஐஸ் எவ்ரிபடி. சொன்ன செய்யணும். கண்ணை திறந்துங்க. இது ஹியரிங், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். த செகண்ட் ஒன் இஸ் லிசனிங். வாட் இஸ் H2O? சத்தமா சொல்லுங்க. The 2 molecules of hydrogen, 1 oxygen atom combined in covalent bond, it become water. Correct. Listen பண்ணிட்டீங்க. மறுநாள் ப்ரொஃபசர் வந்து கேட்டாங்க, what is H2O? 2 molecules of oxygen, 1 molecule of hydrogen combined in covalent bond become water. தப்பு. 2 correct, hydrogen correct, oxygen correct, covalent bond correct, water correct. ஆனா வேலன்சி மாத்தும் போது 2 hydrogen போட வேண்டியதுல ஆக்சிஜன் போடுறான். இது லிசனிங்ல வர்ற கோளாறு. மூணாவது ஒரு கேட்டல் இருக்குது. ஜி, கொஸ்டிங்னு பேரு. சத்தமா சொல்லுங்க. கொஸ்டிங்னா ஆழ்ந்த அறிதல். ப்ரொஃபசர் பேசும்போது கூர்ந்து கவனிக்கணும். நானே ப்ரொஃபஸரா மாறுறது ஆழ்ந்த அறிதல். அதுக்கு பேர் தான் கொஸ்டிங்னு பேரு. கொஸ்டிங் பண்ணதை திருப்பி மறுநாள் வந்து கேட்டா அதுக்கு பேரு கொஸ்டின்னு பேரு. இதெல்லாம் தெரியாமலே போச்சு. அப்போ ஆழ்ந்து அறியணும். இங்கே ஒரு சின்ன ஒரு சட்டியில், ஒரு பாத்திரத்தில் ஒரு காரக்குழம்பு வச்சுட்டோம். கத்திரிக்காய், முருங்காய் எல்லாம் போட்டு, உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சாச்சு. காரக்குழம்பு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினர் வந்தார். எஸ், வாட் இஸ் தட்? சார், இட்ஸ் அ காரக்குழம்பு சார். புட் 5 marks. வாட் இஸ் இன்சைட்? வாட் இஸ் த இன்க்ரீடியன்ஸ்? தட்டை திறந்தீங்க. சார், ஐ கான் சி சார். டேக் த apparatus and stir it. என்ன apparatus? குழம்பை கலக்கிறதுக்கு. சத்தமா சொல்லுமா, சத்தமா. டேக் த கரண்டி எடுத்து உள்ள கலக்கணும். சார், உருளைக்கிழங்கு இஸ் தேர் சார், புட் 5 marks. சார், கத்திரிக்காய் பிரிஞ்சால் இஸ் தேர் சார், புட் 2 marks. சார், கறிவேப்பிலை சார், 2 marks. எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டே வர்றாரு. உள்ள இருக்கிறத கலக்கி வெளியே எடுத்து பார்க்கறதுக்கு பேர் என்ன? அந்த apparatus பேர் என்னம்மா? கரண்டி. அந்த கரண்டி எல்லாம் உள்ள இருந்து எடுக்க முடியுமா? மார்க் வருமா? வராது. உள்ள கெமிஸ்ட்ரி வந்துருச்சா, உள்ள மேத்ஸ் வந்துருச்சா, உள்ள ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள வந்துருச்சான்னு அப்படி கலரி எடுத்து பார்க்குற அந்த கரண்டிக்கு பேர் தான் கொஸ்டின்னு பேரு. ஆனா நீங்க கரண்டியை பார்த்து பயப்படுறீங்க. இதுல வேற புக் பேக் கரண்டி, இம்பார்ட்டன்ட் கரண்டி, போன வருஷம் வந்த கரண்டியை பத்தியே பேச்சு. குழம்ப விட்டுருங்க. டீச்சர் வந்து சமைக்கிறாங்க, கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாம் கரண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த கரண்டி வரமாண்டி எல்லாம் அல்பைங்க. அந்த கொஸ்டிங் பண்ற திறமை உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சுடா கண்ணு. அது வந்துடும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரணுமா வேணாமா? வரணும்னா நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? வரவேற்பு கொடுப்பீங்க நல்லா. அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு காதுக்குள்ளே இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட போகிறோம். பிரின்சிபல் சிஸ்டர் இதுக்காக ஸ்பெஷலாக என்னுடைய பேச்சை கேட்டு பங்களாதேஷ் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சும்மா இல்லை, உங்கள் காது வழியாக அதை விடுவோம். கொஞ்சம் ப்ளீடிங் வரும், பரவாயில்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா சிஸ்டரே 4 வச்சு அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. 1 2 3ன்னு ஒரு சொல்ல போகிற ஒரு சின்ன கேம் வழியாக அது நடக்கும். ரெடியாக இருக்கீங்களா கேர்ள்ஸ்? ஹியரிங் கிடையாது. ஹியரிங் இருந்தால் ஃபெயில் ஆகிடுவீங்க. செமஸ்டரில் 3 மார்க் தான் வரும். லிசனிங் இருந்தால் ஜஸ்ட் மிஸ் ஆகிடும், 60 மார்க் தான். கோல்டு மெடல் வேணும், சாம்பியன் ஆகணும்னா கொஸ்டிங் வரணும். 1-to-1 கனெக்ஷன். யூ ஹேவ் டு பிகம் அ ப்ரொஃபஸர். அதுக்கு நீங்கள் பண்ணுறது வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன சோதனை. இப்போ நான் 1 2 3 சொன்ன உடனே ஒரே ஒரு கைத்தறல் எப்படி கொடுப்பீங்க?
பவரே இல்லையே. சரி, ஒருவேளை 1 2க்கு அப்புறம் 2 சொன்னா தட்டுவீங்களா? நீங்க என்ன லூசா? தட்ட மாட்டீங்க. 1 to 1 சொன்னா தட்டுவீங்களா? தட்ட மாட்டீங்க. அப்போ கேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 ரிஹர்சல், 2 ரிஹர்சல், 3வது தான் கேம். 3வதா நான் என்ன சொல்றேங்கிறது நீங்க என்ன பண்ணணும்? ஹியரிங் பண்ணா அவுட்டு, லிசன் பண்ணாலும் அவுட்டு. என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. கொஸ்டின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணணும், ரிசெப்டிவிட்டி. ரிசீவ் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணணும். என் பின்னாடியே வரக்கூடாது, சிலபஸ் பின்னாடியே. ப்ரொஃபஸர் பின்னாடியே போய் வீட்டில் போய் ட்ராப் பண்ண பாஸ் ஆகிடுவியா? ப்ரொஃபஸர் உள்ளே வந்து உட்காரணும். பார்க்கலாமா? எல்லாம் ஷோல்டர் மேலே அப்படி வைங்க பார்க்கலாம், 2 கையும். அதையும் பக்கத்தில் பார்த்து காப்பி அடிக்காத. அப்படியே கையை வெளியே எடுத்து அப்படி விரி பார்க்கலாம். 2 கையை ஃபேஸ் பண்ண வைங்க. ஓகே, ஒட்டிக்காதீங்க, இடுப்பில் தள்ளி வைங்க. ரொம்ப விரிச்சிங்கன்னா பக்கத்தில் போய் தட்டுவீங்க. ஷோல்டருக்கு நேரம் வச்சுங்க. ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா டிப்பு தான் கேட்கும், டப்பு கேட்காது. நீட்டிக்காதீங்க. அப்படி எல்போ அப்படி மடக்கி வச்சுங்க. ஓகே, நிமிந்து உட்காருங்க. ஒன்று உங்கள் கண்ணு கை மேலே இருக்கணும், இல்லை என் மேலே இருக்கணும். அப்படி ஓர கண்ணில் அப்படி பிட் அடிப்பீங்கல்ல, பார்த்து ஏய் கொஞ்சம் காட்டுறி, அந்த அல்பம் இருக்கக்கூடாது. ஓகே, ரெடியா? நிமிந்து உட்காந்துருக்கீங்களா? 1 2க்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்? நீங்கள் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு பாருங்க. உங்கள் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக இருந்தால் படிப்பு உள்ள வரவே வராது. பார்த்துக்கலாம். ரெடி? 1 பத்தியா? 1லேயே தட்டுது பாரு. நான் என்னத்த சொல்கிறது? ஒன்று 3வது தானே கேமுன்னு படித்து சொன்னேன்ல. இதெல்லாம் தான் லவ் லெட்டருக்காக வெயிட் பண்ணுற லிஸ்ட் எல்லாம். கன்ஃபார்ம்டு. ரெடி? வெயிட் பண்ணுங்க செல்லம். உங்களை கல்யாணம் பண்ணவன் பிறந்துட்டான்டா கேட்க. அவன் ஒரு சாம்பியன். என் மனைவி இப்படி தான் வருவான்னு அவன் வெயிட் பண்ணுறான். அதுக்குள்ளே நீ சந்து முனைக்கு போய் எவனா ஒருத்தன் கிடைப்பான்னு குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். என்ன அவசரம் உங்களுக்கு? நான் விட மாட்டேன் என் பொண்ணுங்களை. அப்படி ரெடியா? 1 வெயிட் பண்ணு. 3வது என்ன சொல்ல போறேன்னு காத்துரு, எக்ஸாம் வர வரைக்கும். 1 2 3 கரெக்ட். 1 2 சொல்லவே இல்லை, இரு. 1 2 3 1 2 சொல்றேன்ல. நீ என்ன பண்ற? இந்த லூசு 3 சொல்லுவான்னு வெயிட் பண்ற. இந்த லூசு சொன்னதுக்கு அப்புறம் தட்டுங்கிற. ரெடியா? 1 2 2 தப்பு பண்ணிட்டு சிரிங்க, வெக்கமே இல்லாம. ரெடி? நான் தான் சொல்றேன்ல, 3வது சொல்றதை கேட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கூட தட்டுங்க. பாய்ஸ் கூட தப்பு பண்றீங்கடா. 3வது என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு கூட தட்டு. டீச்சர் சொல்லும் போதே எழுதுறது, அப்படியே பச்சை கிழிக்கிற மாதிரி. ரெடி? நான் பாரு எவ்வளவு ஸ்லோவா சொல்றேன், நீ எப்படி சொதப்ப போறேன்னு பாரு. நீ எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கேன்னு பாரு. 1 2 2 நான் சொல்லியும் நீ தட்டுறன்னா உன் குடும்பம் என்ன லெவல்ல இருக்குன்னு தெரியல. பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. எல்லாம் உஷாராயிட்டாங்களா? இந்த கேம்ல பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க. யூ ஆர் an individual now. நீ தான் தட்டணும். உன் ஃப்ரெண்டு உனக்காக தட்டுவான்னு எதிர்பார்த்தா லைஃப் போச்சு. ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. ஏய், நான் தட்டும் போது தட்டுடி, நீ பார்த்தாலும் தட்ட முடியாது. ரெடி? 1 2 2 உஷாராயிட்டீங்களே? நீங்க ஜெயிச்சிடுவீங்க போல் இருக்கு. நான் விட மாட்டேன். ஹோலி கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உஷாராயிட்டா திருச்சி மாவட்டமே நம்பர் 1 ஆயிடும். நீங்க எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு வேற லெவலுக்கு போயிடும். அதனால நான் உங்களை ஸ்பாயில் பண்ணி ஆகணும். இப்போ 1 2 3 1 2 3 இப்ப மாட்ட போறீங்க பாருங்க. சொல்லி ஜெயிக்கிற பாருங்க. 1 2 2 இங்க ஒரு பொண்ணு இந்த சைட்ல 1 to 2 சொன்னோம்ல, என்னென்னமோ பண்றா. ஏன் தப்பா தட்டினா என்ன? கரெக்ஷன் பண்ண வேண்டாம். நீயாவது பரவாயில்ல. இங்க ஒரு பொண்ணு கையை விரிச்சவ என்ன அப்படியே, ஆண்டவரே தாமுவை மன்னிங்கள் ஆண்டவரே, இவர் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்தரங்க.
கலந்துக்கோ கேம்ல. இந்த அம்மா பிளஸ் பண்றாங்களா என்ன? ரெடி? 1 2 2 1 2 3 1 2 3 1 2 2. ஏன் தெரியுமா அந்த தப்பு நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் நான் சொல்லியும் நீங்க தவறு பண்றீங்கன்னா, நான் சொல்லும் போது என் முகத்துல நீங்க எந்த உறுப்பை பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? வாயை பாரு. நல்ல ப்ரொஃபஸர் வாயை பாரு. லிப்ஸ்டிக் போட்டாங்களா இல்லையான்னு வாயை பார்த்தாங்களா? வாயை. நான் தான் படிச்சு சொல்றேன், செல்வத்துள் செல்வம் செவி செல்வங்கிறேன். அப்புறம் வாய் நல்லா பாருங்க. வாயை காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கடா கண்ணு. அப்பதான் கொஸ்டின் நடக்கும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க கேர்ள்ஸ். இது மாதிரிலாம் யாரா கண்ணு சொல்லுவா? சும்மா ஜோக் அடிச்சுட்டு போயிடலாம்டா கண்ணு. இன்னும் நான் உட்காரவே இல்லை பார்த்தீங்கல்ல, கால் வலிக்குது. என்ன பண்ணுறது? எது வழியா கொஸ்டின் பண்ணுறீங்க? மூக்கா, கண்ணா, வாயா? எல்லாம் ஆள்காட்டி வரல நீட்டுங்க. உன் சொந்த காது இந்த முனையில வைங்க. எப்படிப்பட்ட ரகசியத்தை சொல்ற பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்பீங்க. எனக்கு இல்லை, கலாம் சாருக்கு தட்டுவீங்க பாருங்க. அப்படி தட்டுவீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முனையில கை வச்சிங்களா, அப்படியே தடவிட்டே வாங்க. அப்படியே வாங்க, வளைஞ்சு வந்து அப்படி வளையும் பாருங்க. திருப்பி வாங்க, அப்படி வந்து ஒரு புள்ளி வைங்க. கொஸ்டின் மார்க்கே காது தாண்டா போட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்த சொல்றது? இதெல்லாம் தெரியாமலே காலேஜ் வரைக்கும் வந்துட்டீங்க. பயம். டெஸ்ட்னா பயம். டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? யாருக்கு? நீங்க யாரு? சத்தமா சொல்லுப்பா. 2வது தடவை கேட்குறேன், டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? 3வது தடவை கேட்குறேன், டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? 4th டைம் கேட்குறேன், டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? 5th டைம் டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க, 50 மார்க் டெஸ்ட் வச்சாங்க. இங்கிலீஷோ எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ. ஒரு பொண்ணு 50க்கு 50, ஒரு பொண்ணு 50க்கு 40, ஒரு பையன் வந்து 50க்கு 20 மார்க்கு, ஒரு பொண்ணு 50க்கு 0, ஒரு பொண்ணு 50க்கு 9, இப்படி இருக்கிறாங்க. மேடம் வந்தாங்க. 50க்கு 50 எடுத்த மார்க் பார்த்து அந்த குழந்தைய, ரொம்ப தேங்க்ஸ்ரா கண்ணு, நானே எழுதின மாதிரி இருக்கு, என்ன கிளாஸில் நீ எப்படி கவனிச்சிருப்பேன், எப்பேற்பட்ட அன்பை கொடுத்துருப்பேன்னு பாராட்டுறாங்க. தேங்க்யூ மேம் சொல்கிறான். 20 மார்க் எடுத்த பொண்ணுக்கிட்ட போய், பாதி டோரை திறந்த, பாதி டோரை வேற யாருக்கோ விட்டுட்டியே, என்னை உள்ளே கூப்பிடலையே, ஏன்னா உள்ளே தெரியவே இல்லையே, அகத்தின் அழகு. நான் ஆன்சர் ஷீட்டில் நான் இல்லவே இல்லையடா கண்ணு, சாரி மேம். 0 எடுத்த பொண்ணுக்கிட்ட போய் காலையில் குட் மார்னிங் சொல்கிறேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன், குட் ஈவினிங் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு மாதிரிலாம் சொல்கிறேன், சாப்பிட்டியான்னு கேட்குறேன், எல்லாமே பண்ணுறேன். ஒரு ப்ரொஃபஸராக உனக்குள்ளே நான் இல்லவே இல்லையடா கண்ணு, ஏன் இப்படி துரோகம் பண்ணுறேன்னு கேட்கும்போது அந்த ப்ரொஃபஸர் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. இப்போ சொல்லுங்கள், டெஸ்ட்டு உண்மையிலே யாருக்கு நடக்குது? சத்தமாக சொல்லுங்கள். கேட்கல. இதே கொஸ்டின் 5 தடவை கேட்டேன். எங்களுக்கு தான் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நடக்குதுன்னு சொன்ன உங்க ஆழ் மனசுல கல்வியினுடைய ரகசியத்தை, சூட்சுமத்தை உள்ள கொண்டு போய் அழகா படம் முடிச்சு காட்டி, டெஸ்டே டீச்சர் ப்ரொஃபஸருக்கு தான் நடக்குதுன்னு புரிய வச்ச டாக்டர் கலாமுக்கு எப்படி கை தட்ட போறீங்க? எஸ். அப்போ டெஸ்டே டீச்சருக்கு தான்னா எக்ஸாம் யாருக்குடா கண்ணு நடக்கும்? உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற டீச்சருக்கு தாண்டா கண்ணு நடக்குது. என்னடா ராஜா? your total life, entire life. பிரைம் மினிஸ்டர் டீச்சர் எல்லாம் கிடையாது, முப்படை தளபதிகள் டீச்சர் எல்லாம் கிடையாது, டீச்சர் என்னெல்லாம் கிடையாதுடா கண்ணு. நடராஜா கைத்தட்டுங்கடா அத்தனை டீச்சர் ப்ரொஃபஸர்ஸ். கசடு எங்க இருக்குன்னு பார்த்தோம். கசடு எங்க இருக்கு? மனசுல இருக்கு. இப்ப பார்க்கலாம் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு. 1 2 3 1 2 3 1 2 2 1 2 1. ஜெயிச்சிட்டிங்கடா கண்ணு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா ஜெயிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களா தான் இருப்பீங்க. அந்த ஒரு ஆக்ஸானோ இன்னொரு ஆக்ஸானோ ஒன்னா சேர்ற இடம்னு ஒண்ணு இருக்கு. கூர்ந்து கவனிங்க, செல்லாம் மிஸ் பண்ணாதீங்க.
நியூரான்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, அந்த ஆக்சானோ இன்னொரு ஆக்சானோ ஒன்றா சேர்ந்து அந்த இடம் ஜாயிண்ட் அடிக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் DENTRIDES. வாட் இஸ் தட்? டென்ட்ரைட்ஸ். அந்த டென்ட்ரைட்ஸில் தான் நான் நல்லவன் கெட்டவன், நான் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறேன், நான் ஹாஸ்டலில் ரொம்ப மோசமாக இருக்கேன், நான் சுமாராக படிக்கிறேன், நான் ஏன் இந்த ஜாதியில் பிறந்தேன், நான் ஏன் இந்த மதத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இதெல்லாம் எங்கே பதிஞ்சிருக்கு, நான் ஏன் குள்ளமாக இருக்கிறேன், நான் ஏன் உயரமாக இல்லை, ஏன் புருவம் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு ஏன் யாருமே லவ் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எங்கே பதிஞ்சிருக்கு, எங்கள் அப்பா ஏன் குடிக்கிறாரு, எங்கள் அம்மா ஏன் வேலைக்கு போகிறாங்க, நான் ஏன் வேலைக்கு போய் படிக்கிறேன், நான் ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன், எனக்கு ஏன் அடி வயிறு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எங்கே படிஞ்சிருக்குன்னா அந்த டென்ட்ரைஸில் தாண்டா இருக்குது கண்ணு. அந்த டென்ட்ரைஸ் தான் சரஸ்வதி உட்கார்ந்துருக்கிற வெள்ளை தாமரைன்னு சொல்கிறார் அழகா. அந்த தாமரை மலர்ந்திருக்கா மூடி இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. இப்போ இந்த ரோஜா இருக்குல்ல, இந்த ரோஜா மலர்ந்திருக்கா மூடி இருக்கா? மலர்ந்ததுனால மலர்ச்சி வந்ததுனால வளர்ச்சி வந்தால் மலர்ச்சி. 15 ரூபாய் ஒரு ரோஜா, நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இட்ஸ் ஏர்னிங் த மணி. ரோஜா மூடி இருந்தால் அதுக்கு என்ன பேரு? மொட்டு அல்லது மொக்கு. ரோஜா மூடி இருந்தா மொக்கு, ஒரு மாணவனுக்குள்ள டென்ட்ரைட்ஸ் மூடி இருந்தா மக்கு. அப்போ தாமு அங்கிள், அப்போ நான் சுமாராக படிக்கிறேன்னா ஆவரேஜ்னு சொல்கிறாங்க, என்ன பிலோ ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நான் காரணம் இல்லையா? என்னோடய பிரெயினில் இருக்கிற எரர் தான் காரணம்னா சத்தியமாக நீங்கள் காரணம் இல்லைடா கண்ணு. அது உங்களுடைய வளர்ப்பு கிரகங்கள் காரணம், உங்களோட பிரெயினில் இருக்கிற ஒரு சின்ன எரர் சிஸ்டம். But to live gratitude is to touch heaven. A warm and grateful morning to one and all present here. On behalf of the institution, I am glad to be standing here to propose vote of thanks and acknowledge the contributions of all who worked really hard to make this event successful.